வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? ராஜராஜ சோழன் பெருமைக்குரிய தமிழ் பேரினத்தினுடைய பெரும்பாட்டன், வீரப்பெரும்பாட்டன். உலக அதிசயத்தில் 7 அதிசயத்தில் இல்லாத ஒன்றுதான் உலகத்திலே தலை சிறந்த அதிசயம். அது எங்க பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தான். இன்னைக்கு ஒரு புறம் ராஜராஜனை திட்டுறவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவன் இல்லைன்னா தமிழனுக்கு வேற பெருமையே இல்லை அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. இரண்டுமே தவறு. அரசர்களின் வரலாறு இல்லை அரசர்களின் பெருமை தமிழர்களின் பெருமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அமரபுஜங்கன்னு ஒரு பாண்டிய மன்னன் தான் முதல்ல தோற்கடிக்கிறான். ரெண்டாவது பாஸ்கரவர்மன்னு சொல்லி இன்னொரு சேர மன்னனை தோற்கடிக்கிறான். அப்ப அந்த இருவரின் தோல்வி தமிழர்களின் தோல்வின்னு நீங்க எடுப்பீங்களா? அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மன்னர்கள் சண்டை போடுவாங்க, அவ்வளவுதான். அதுல ஜெயிச்ச ராஜா பக்கத்துல நின்றுட்டு இது தமிழர் பெருமை தமிழர் பெருமைன்னு குதிக்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனம். அந்த காலத்துல சண்டை போட்டா எந்த ராஜா கூட சண்டை போட்டாலும் பார்ப்பனர்களை கொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அவன் குறிப்பா எழுதியிருக்கான், பார்ப்பனர்களையும் சேர்த்து கொண்டுட்டான். இவெல்லாம் மனுஷனா, இவெல்லாம் நல்லவனா, நல்லா இருப்பானா அப்படின்னு திட்டி ஒரு கல்வெட்டு போட்டு வச்சிருக்கான். அந்த ராஜாசிரியன் அவனும் அவன் பையனும் இப்படி கொள்ளையிட்டாங்க அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான். பார்ப்பனர்களை கொன்றான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த பாயிண்ட்ல இருந்துதான் நான் ராஜராஜனை தேட ஆரம்பிச்சேன். எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கருப்பு சட்டக்காரங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக தான் பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க. பார்ப்பனர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா மூட நம்பிக்கையாக தான் இருக்கும். அதை மறுத்து அதுக்கு அறிவியல் விளக்கங்களை கருப்பு சட்டக்காரங்க கொடுப்பாங்க. சோழர்கள் விஷயத்துல மட்டும் இந்த ஒரு சிக்கல். பார்ப்பனர்களும் திட்டுவாங்க, கருப்பு சட்டக்காரங்களும் திட்டுவாங்க. அது எப்படி 2 பேரும் திட்ட முடியும்? மன்னர்கள் பார்ப்பனர்களிடம் மயங்கி கிடக்கவில்லையா அல்லது பயந்து கிடக்கவில்லையா? இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டை பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம் அப்படின்னா, திருமா ராஜராஜ சோழன் குறித்து தெரிவித்த ஒரு கருத்து. குறிப்பாக மன்னர்கள் மீது எனக்கு பெரிய அபிமானம் கிடையாது, மரியாதை கிடையாது. அந்த மன்னர்கள் தான் பார்ப்பனியத்தை வளரவிட்டதற்கான வேலைகளை அப்பத்திலிருந்து தான் ஆரம்பிச்சாங்க. வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். தமிழர்களுடைய பெருமை அப்படின்ற மாதிரி எனக்கு மன்னர்கள் மீது எந்த ஒரு பெரும் மதிப்பும் கிடையாதுன்னு திருமா பேசிய ஒரு பேச்சு. பாஜகவினுடைய ஆதரவாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், ராஜராஜ சோழன் மீது பற்றுக்கொண்ட பலரும் அதை எதிர்ப்பதை பார்க்க முடியுது. அண்ட் இதற்கு முன்னாடி ரஞ்சித் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ராஜராஜ சோழனுடைய காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்ததும் அந்த சமயத்தில் ரஞ்சித்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் மனநிலைக்கு ரஞ்சித்தை கொண்டு போய் சேர்த்தது மக்கள் மத்தியில. ராஜராஜன் காலத்துல பத்தி பொற்காலம் எல்லாம் சொல்லுவானுங்க. அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருண்ட காலம் நான் சொல்லுவேன். நானு இந்த மண்ணில் இருந்து நான் சொல்லுவேன். நானு இப்படி ராஜராஜ சோழன் டைம் அண்ட் அகைன் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராகவே இருக்கக்கூடிய ஒரு மன்னராக இருக்கிறார். ஸோ இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜ சோழன் எப்படி இருந்தாரு, அவருடைய ஆட்சி காலம் என்னவாக இருந்தது அப்படின்றதை வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டினுடைய முயற்சி. யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் தோழர் கிருஷ்ணவேல் கூட தான். வணக்கம். வணக்கம். வணக்கம் தேவா. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் புத்தகம் இங்கதான் இருக்கு. நீங்க சோழர்கள் பற்றி தனியாவே ஒரு தொகுதி வெளியிட்டு இருக்கீங்க. ராஜராஜ சோழன் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த கான்ட்ரவர்சியலான இருக்கக்கூடிய ஒரு மன்னர். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்ல இருக்கிற எல்லா சாதியும் எங்க சாதி தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு கிளைம் பண்ற அளவுக்கு அவர் கூட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெருமையான நபர். தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சை, ராஜராஜ சோழன்றது ஒரு மேசிவ் ஃபிகர் தமிழ் கம்யூனிட்டியில அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக அவர் இருந்திருக்கிறார்னு ஒரு பக்கம், இல்ல அவர் எல்லா சாதியும் ஒன்றிணைத்தார்னு ஒரு பக்கம், பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருந்தான்னு ஒரு பக்கம், இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க ஊதி பெரிதாக்குறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம், இப்படி நிறைய கான்ட்ரவர்சி வருது. எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜராஜ சோழனை? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இருந்து ஆரம்பிக்கலான்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு புறம் ராஜராஜனை திட்டுறவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவன் இல்லைன்னா தமிழனுக்கு வேற பெருமையே இல்லை அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க.
இரண்டுமே தவறு. சரிங்களா? நேயர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன். அண்ணன் தொல் திருமாவளவன் என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தலைவர். சரிங்களா? என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, நீங்கள் வந்து ஓட்டு அரசியலில் சேர்ந்தா எந்த கட்சியில் சேருவீங்கன்னு. அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை விசிகேல தான் சேருவேன்னு தான் சொல்லியிருந்தேன். திமுகவில் சேருவேன்னு கூட சொல்லலை. அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரோட இதை ஆரம்பிப்போம். ஏன்னா இது அவருக்கு எதிரான ஒரு வீடியோன்னு நினச்சிடாதீங்க. அரசர்களின் வரலாறு இல்லை அரசர்களின் பெருமை தமிழர்களின் பெருமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ராஜராஜ சோழனின் பெருமை அப்படின்னா அது வந்து அவர்கிட்ட தோத்து போனால் அமரபுஜங்கனின் சிறுமை தானே. அப்போ அமரபுஜங்கன் தமிழன் கிடையாதா? பாஸ்கரவர்மன் அப்படின்ற சேர மன்னனும் தோத்து போனானே, அது அவனுடைய முன்னாடி சொன்ன மன்னர் யாரு? அமரபுஜங்கன் பாண்டியர். அவரு ஓகே. அமரபுஜங்கன் ஒரு பாண்டிய மன்னன் தான் முதல்ல தோற்கடிக்கிறான். ரெண்டாவது பாஸ்கரவர்மன் சொல்லி இன்னொரு சேர மன்னனை தோற்கடிக்கிறான். அப்ப அந்த இருவரின் தோல்வி தமிழர்களின் தோல்வின்னு நீங்க எடுப்பீங்களா? அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மன்னர்கள் சண்டை போடுவாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து ஜெயிச்ச ராஜா பக்கத்துல நின்றுட்டு இது தமிழர் பெருமைன்னு குதிக்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனம். இந்த புரிதலோட இது ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும். மன்னர் பெருமை நம்ம பெருமை கிடையாது. மன்னர் பெருமை இனத்தின் பெருமை கிடையாது. மன்னரின் பெருமை மன்னருக்கு தான் பெருமையை தவிர தமிழ் இனத்தோட பெருமைன்னு அது கிடையாது. அந்த புரிதலோட நீங்க அதை அணுகணும். ஏன்னா இப்போ ராஜராஜன் படையெடுத்து போகல அப்படின்னு சொன்னா வேற ஒருத்தன் இங்க படையெடுத்து வந்திருப்பான் சோழர்கள் மீது. சரியா? சோ அன்னைக்கு அதாவது இந்த வரலாறை வந்து அதுதான் லா. ஆமா, ஒண்ணு நீ போய் படையெடுக்கணும், இல்லைன்னா வேற எவனோ ஒருத்தன் படையெடுத்து காலி பண்ணுவோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஹிஸ்டரியை வந்து கான்டெம்பரரி பீரியடோட நீங்க பொருத்தி பார்க்கணும். இன்னைக்கு பீரியடோட பொருத்தி பார்க்க கூடாது. அந்த காலகட்டத்துல அந்த சமயத்துல எல்லாரும் அவன் என்ன செஞ்சான், அது சரியா தவறா, அதைத்தான் பார்க்கணுமே தவிர இன்னைக்கு இங்க பாருங்க, நம்ம கிட்ட திருக்குறள் இருக்கு, அதை ஏன் ராஜராஜன் இது பண்ணல, ப்ரொமோட் பண்ணல. நம்ம கிட்ட தொல்காப்பியம் இருக்கு, அதை ஏன் ராஜராஜன் ப்ரொமோட் பண்ணல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கேட்குற கேள்வியே வந்து தவறான கேள்வி. கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். இன்னைக்கு இருப்பது மக்களுக்கான ஆட்சி. மக்களாட்சியில மக்கள் நம்ம கேட்குறோம், இதை ஏன் ப்ரொமோட் பண்ணல, மோடி நீங்க ஏன் சமஸ்கிருதத்துக்கு காசு கொடுக்குற, தமிழுக்கு கொடுக்க மாட்டேற அப்படின்னு நம்ம கேட்குறோன்றது இன்றைய மக்களாட்சி. இதே இன்னைக்கு மன்னராட்சியாக இருந்தால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஸோ எந்த வரலாறை பார்த்தாலும் அந்த காலகட்டத்தோடு மட்டும்தான் பொருத்தி பார்க்கணுமே தவிர அன்னைக்கு இருந்த பெருமையை இன்றைய பெருமையாகவும் இன்னைக்கு நாம கொண்டாடக்கூடிய விஷயத்த அன்னைக்கு ஏன் அவன் செய்யலை அப்படின்னு கேட்கறதும் அர்த்தமற்ற கேள்வி. கம்பேரிங் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படின்னு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு மன்னர் வந்து ஒரு தப்பான ஒரு ரூட்டை எடுத்துட்டாரு, அப்படி நம்ம ஒரு சரியான பாதையில போயிருந்தா நம்மளுடைய வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற அந்த விமர்சனம் இல்ல, அப்படி வைக்க முடியாது. மன்னன் இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போ தப்பான ரூட்ல போனாலும் அந்த ஆட்சி நிலைக்காது. சோழர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்த இந்திய வரலாற்றில் மறைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை. நான் தமிழர்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க, சோழர் வரலாறுல 432 ஆண்டுகள் எந்த பிரேக்கும் இல்லாம தொடர்ச்சியாக இருந்த ஒரு ஆட்சி. விஜயாலய சோழன்ல தொடங்கி 3ஆம் ராஜேந்திரன் காலத்துல ஆட்சி முடியும் போது 1290 கிட்ட முடியுது. அது காலகட்டம் வரை பார்த்தீங்கன்னா 32 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் வேறு எந்த மன்னர் ஆட்சியும் இவ்வளவு காலம் கண்டினியூஸா இருந்தது கிடையாது. டெல்லி சுல்தான்கள் எடுத்தீங்கன்னா அது 1000 இருந்து 1500 வரை. ஆனா அது வந்து ஒரே ஆட்சி கிடையாது. வேற சுல்தான்றது நீங்க முகலாயருக்கு முன்னாடி, முகலாயர்களுக்கு அடுத்து, முகலாயர் அதுக்கு அப்புறம் தான் 1526 தான் முகல்ஸ் ஆரம்பிக்குது. பாபர் 1526 ஆரம்பிச்சு 1856 முடிஞ்சிருது. அதுவே 330 இயர்ஸ் தான். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1750 ஆரம்பிச்சு 1850 முடிஞ்சு போச்சு, 100 வருஷம். பிரிட்டிஷ் இந்தியா ரூல் அதை வந்து ரெண்டா பிரிக்கணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற, பிரிட்டிஷ் வேற. பிரிட்டிஷ் வந்து 1857 இருந்து 1857 டு 1947 90 வருஷம் தான். 90 வருஷம் தான். ஸோ இது 90 வருஷம் தான், அது 100 வருஷம் தான், இது 330 வருஷம் தான். வேற பெரிய டைனாசிட்டியே கிடையாது. சோழா டைனாசிட்டி மட்டும் 432 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா முகல்ல வந்து 6 பேர் வந்து ஸ்டார் கிங்ஸ். பாபர், ஹீஸ் அ ஸ்டார். ஹுமாயூன், அகைன் அ ஸ்டார். அக்பர், அகைன் அ ஸ்டார். ஜஹாங்கீர், அகைன் அ ஸ்டார். அப்புறம் ஷாஜகான், அகைன் அ ஸ்டார். அவுரங்கசீப், அகைன் அ ஸ்டார். 6 ஸ்டார் கிங்ஸ் இருந்துமே 330 வருஷம் தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க.
சோழர்கள்ல பாத்தீங்கன்னா ஆனா அவங்க லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பெருசு இல்ல, ஒரு இந்திய அது வந்து இந்துஸ்தானம் முழுமையாக அது வந்து அவுரங்கசீப் காலத்துலதான் அது அவ்வளவு ஃபுல்லா தூரம் வந்தது. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. அவுரங்கசீப் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு பர்மா வர, தமிழ்நாடு வர எல்லாமே இவங்க இந்த சங்கி குரூப் சொல்லுவாங்க. அவுரங்கசீப் மீது இருக்க கோமை தான் இல்ல, அந்த சங்கி சொல்றது அகண்ட பாரதம் சொல்றது உண்மையிலேயே ஆட்சி பண்ணது அவுரங்கசீப் தான். இவங்க சொல்லிட்டே இருக்காங்க நாங்க அகண்ட பாரதம் அண்டா பாரதம்னு. அந்த அகண்ட பாரதத்தை உண்மையிலேயே உருவாக்கி ஆட்சி பண்ணது அவுரங்கசீப். இவங்க சோழர்களோட ஆட்சி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் நார்த் இந்தியாவை இவங்க பிடிக்கலன்னு நினைப்பாங்க. பிடிக்க முடியலையான்னா கிடையாது, அப்படி இல்லை. அது அவங்களோட ஃபோக்கஸ்லேயே இல்லை, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே இல்லை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, இந்த அரசாங்கங்களை வந்து பல்வேறு பெயர்களில் சொல்லுவாங்க. ஆட்டோக்ரஸி, தியோக்ரஸி அப்படின்னா. தியோக்ரஸினா மதத்தை தலைமையாக கொண்டு வைக்கிற ஆட்சி. அந்த மாதிரி சோழர்களோட ஆட்சியையும் ரோம் நகரத்து ஆட்சியும் என்ன கேட்டகரியில் வரும்னா தேலட்டோக்ரேசி அப்படிம்பாங்க. தேலட்டோக்ரேசினா கடல் வணிகத்தை நம்பிய ஆட்சி. நீங்க சோழர்களோட டெரிட்டரி, துறைமுகம் எங்க இருக்கு? சோழர்களுடைய துறைமுகம் நிறைய இடத்துல இருக்கு. ஓகே, துறைமுகம் மட்டும் இல்ல. நீங்க இந்த கோரமண்டல் கோஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. எது கோரமண்டல் கோஸ்ட்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரியில தொடங்கி கல்கத்தா வரை இருக்கிறது தான் கோரமண்டல் கோஸ்ட். அது ஆக்சுவலா கோரமண்டல் இல்லை, அது பேரு, அது சோழமண்டல் கோஸ்ட். அந்த சோழமண்டல் கோஸ்ட்ன்ற பேரை இங்கிலீஷ்காரன் உச்சரிக்க தெரியாம அவன் கோரமண்டல்னு எழுதி வச்சிட்டான். அது ஆக்சுவல் பேர் வந்து சோழமண்டல கோஸ்ட். இல்லை இங்கிலீஷ்ல சொன்னா சோழமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்படியே இந்த பக்கம் ஓரமாக வந்தீங்கன்னா ஒரிசா, அப்படியே பெங்கால், அப்படியே வந்தீங்கன்னா பர்மா, அப்படியே வந்தீங்கன்னா மலேசியா, ஜாவா, சுமத்ரா, அப்படி சுற்றி இது எல்லாத்துக்கும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருந்த இடம். அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி சுற்றி வந்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற நடுவில் இருக்க கடல் எது? பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் வந்து சோழர்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க குளம் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்கள தாண்டி அவங்களுக்கு தெரியாம எந்த கப்பல் போகவும் முடியாது, வரவும் முடியாது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷோர்ஸ் தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அதுதான் அவங்களோட ரெவென்யூ. நிறைய பேர் தப்பா சொல்றது என்னன்னா, போய் கொள்ளையடிச்சு வந்தாங்க. எவ்வளவுதான் கொள்ளையடிப்பீங்க? ஒரு ஊர்ல வணிகம், கடல் வணிகம் தான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ப்ராப்பர் ஹிஸ்டாரியன் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க, தேலட்டோக்ரேசி. இவங்களோட ஆட்சி அமைப்போட முறை வந்து தேலட்டோக்ரேசி. ராஜராஜனுக்கும் அதற்கு முந்தைய மன்னர்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 432 ஆண்டுகள் சொன்னீங்க. ஆமா. எத்தனை மன்னர்கள் தோழர்? எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க இவங்க? இது வந்து 800களோட கடைசியில தொடங்கி 1290 கிட்ட வர இருந்தாங்க. இப்போல இருந்து ஒரு 800 வருஷம் முன்னாடியா? இப்ப வந்து அதாவது 1200 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இப்போ இன்றைய நாளைக்கு 2025 இருக்கும். ஆமா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இன்னைய தேதிக்கு ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி முகல்ல வந்து 6 ஸ்டார் கிங்ஸ் சொன்னேன்ல, இங்க வந்து அத்தனை ஸ்டார் கிங்ஸ் கிடையாது. 3 ஸ்டார் கிங்ஸ் தான். ராஜராஜன், ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், இவங்க 3 பேர் தான் ஸ்டார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, அதுக்கு அப்புறம் வந்தவங்களும் ஸ்டார் கிங்ஸ் கிடையாது. அப்போ 3 ஸ்டார் கிங்ஸை வச்சு எப்படி 432 வருஷம் நின்னுது அந்த ஆட்சி? ஏன்னா ராஜராஜனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு, ஒரு 50-60 வருஷம் தான். விஜயாலய சோழன் வராரு, அவர் பையன் ஆதித்தன், அதுக்கப்புறம் அவர் பையன் முதலாம் பராந்தகன். இந்த பீரியடே வந்து ஒரு 60 வருஷம் வந்துடும். ஓ, 60 வருஷத்துல 3 பேர் வந்துட்டாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், சுந்தர சோழன், உத்தம சோழன், இந்த 5 பேருமே வெறும் 30 வருஷம் தான். அதுக்கப்புறம் தான் ராஜராஜன் வர்றாரு. அப்புறம் ராஜராஜன் பீரியட்ல ஆரம்பிச்சு முதலாம் குலோத்துங்கன் வர பார்த்தீங்கன்னா the period extends somewhere around 120 to 130 years. அந்த பீரியட்ல அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணதுல தான் அதுக்கப்புறம் அந்த ஆட்சி வந்து இன்னொரு 150 வருஷத்துக்கு தாங்குது. என்னத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அதை யோசிக்கணும்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. கிழக்கு இந்திய கம்பெனி இங்கே வருது, ஆட்சி பண்ணுறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க, மக்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கேட்டால் எப்படி அவன் ஜெயிச்சான் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவன் துப்பாக்கி வச்சுருந்தான், பீரங்கி வச்சுருந்தான்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தது 1620 ஜஹாங்கீர் பீரியட்ல தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆமா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு முதல்ல வர்றது 1620. யூரோப்பியன்ஸ் முதல்ல இந்தியாவுக்குள்ள வர்றது 1499. அப்போதான் வாஸ்கோட காமா சவுத் இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்தவரை பீரங்கின்றது 1499 நமக்கு தெரியும், அதை பார்த்துருக்கோம். வட இந்தியா
1526 பாபர் வரும்போதே பீரங்கி துப்பாக்கியோட வந்துட்டாரு. ஸோ வட இந்தியாலையும், அதாவது மொத்த இந்தியாவுக்கும் துப்பாக்கின்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்து காமிச்சது இல்லை. அவங்கெல்லாம் வர 100 வருஷம் முன்னாடியே நான் இங்கே இருக்க மக்களுக்கு துப்பாக்கியும் தெரியும், பீரங்கியும் தெரியும், எல்லாம் தெரியும். அப்புறமும் ஏன் அவங்கள்ட்ட தோத்தாங்க? இல்லை அவங்களால எப்படி ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டால், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், நிர்வாகத்திறனால தான் ஆங்கிலேயர்களால் இங்கே ஆட்சி செய்ய முடிஞ்சதே தவிர துப்பாக்கி பீரங்கியால இல்லை. அது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்னன்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு தான் இந்த நாட்டு மக்கள் தான், அப்படி இது என்னுடைய நாடுன்ற உணர்வே இல்லாமல் இருந்தாங்க. என்னன்னா எல்லாருக்குமே சாதி மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் வந்து தன்னை நாடாராகவோ செட்டியாராகவோ மட்டும்தான் உணர்றாருன்னா அவர் தன்னை தமிழராக உணர முடியாது. இதை ராபர்ட் கிளைவ் அவரோட டைரி குறிப்பில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அவர் போறாரு. எப்படி போறாருன்னா, 300 யூரோப்பியன் சோல்ஜர்ஸ், அவரே எழுதுறாரு, we were just 1100 people அப்படின்றாரு. 300 யூரோப்பியன் சோல்ஜர்ஸ், 800 நேட்டிவ் சோல்ஜர்ஸ். இந்தியாவில் வேலைக்கு எடுத்த சோல்ஜர்ஸ் ஒரு 800 பேர், ஒரு 300 பேர் யூரோப்பியன் சோல்ஜர்ஸ். நாங்கள் பேட்டில் ஆஃப் பிளாசியை நோக்கி போகிறோம். 2 பக்கமும் பார்த்தா சுமார் 2 லட்சம் மக்கள் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. எனக்கு உயிரே கையில் இல்லை. அவர் இதுதான் எழுதுறாரு, எனக்கு உயிரே கையில் இல்லை. ஆளுக்கு 2 கல் எடுத்து அடிச்சாங்கன்னா நாங்கள் எல்லாரும் செத்துருவோம். கரெக்டு தானே? ஏன்னா துப்பாக்கி இன்னைக்கு உள்ள துப்பாக்கிலாம் கிடையாது. அன்னைக்கு அந்த பவுடர் எடுத்து முதல்ல கொட்டணும், அப்புறம் பாலை போடணும், அமுக்கணும், அப்புறம் தான் சுட முடியும். ஒரு குண்டு சுடுறதுக்கு 10 நிமிஷம் அவன் வேலை செய்யணும். அவன் அப்படி இருக்கிற நேரத்தில் துப்பாக்கியை வச்சு 2 லட்சம் பேர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் 2 கல் எடுத்து அடிச்சானா செத்துருவாங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த நவாபுக்கும் வேற யாருக்கும் சண்டை, இது நமக்குள்ள ஃபைட்டே கிடையாது, பார்ட்டிசிபேஷன் எதுவுமே இல்லை இதில், அப்படின்னு நினைச்சு தான் இருந்தாங்க. அந்த 2 காரணத்துல தான் பிரிட்டிஷ் ஆட்சி செய்ய முடிஞ்சது. அதே போலத்தான் சோழர்கள் ஆட்சி இவ்வளவு வருஷம் தாங்கினதுக்கு ராஜராஜன் கிரியேட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் தான் காரணம். முதல்ல என்ன பண்றான்னா, ஸ்டாண்டர்டைஸ் பண்றான். எதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றான்? சயின்ஸ்ல சொல்லுவாங்க பேசிக் யூனிட்ஸ் அப்படிம்பாங்க, யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ், லென்த் மாஸ் டைம், LMT அப்படிம்பாங்க. அதை வச்சுதான் நீங்க எல்லா கால்குலேஷனும். இவனும் லென்த்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்றான், வெயிட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறான். எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகாளம்தான் கோல் அப்படின்னு ஒரு கோலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதை அந்த தஞ்சாவூர் கோயில் மதில் செவத்துலேயே வெட்டி வைக்கிறான். இந்த லென்த்து தாண்டா ஒரு கோல் அப்படின்னு. நம்ம மீட்டர்னு சொல்கிறோம்ல, அந்த மீட்டரோட அளவு முதல்ல எப்படி ஸ்டாண்டர்ட் வச்சாங்க தெரியுமா? பிரான்ஸ் ராஜாவோட இப்படி கையை வச்சு இப்படி கையை நீட்டினா இங்கேருந்து இந்த கை முனை வர உள்ளது தான் 1 மீட்டர். அது யாரோட கைனா பிரான்ஸ் ராஜாவோட கை அப்படின்னு சொல்லி அளவு வச்சு தான் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அட்டாமிக் லெவலில் போய் அதை இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதே போலவே இவர் ஒரு கம்பு வைக்கிற ஒரு கோல் அளவுன்னு சொல்கிறார், உலக அளந்தான் கோல் அப்படின்னு. அதே மாதிரி வெயிட்டுக்கு ஆடல் வல்லான் கல் அப்படின்னு ஒரு வெயிட் கொடுக்குறாரு. இது என்ன மாற்றத்தை உருவாக்கும்? இப்போ நீங்கள் பிரெட் வாங்குறீங்க, எந்த கம்பெனி பிரெட் வாங்கினீங்கனாலும் ஒரே ஸ்டாண்டர்ட் 600 கிராம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள 22 ஸ்லைஸ் இருக்கும் ஸ்டாண்டர்டு. உங்களால் இட்லி அது மாதிரி ஸ்டாண்டர்டைஸாக வாங்க முடியுமா? ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. பட்டுப்புடவை கூட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. ஏன் இந்த ட்ரேட்லாம் இப்படி இருக்குன்னா, இதுக்கு காரணம் நம்ம இன்னும் அதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஆரோ ஷர்ட் அப்படின்னீங்கன்னா, இந்தியாவில் எங்கே வாங்கினீங்கனாலும் ஒரே குவாலிட்டி, ஒரே விலை, ஒரே ஸ்டாண்டர்டில் தானே இருக்கும். ஆனால் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைன்றது ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்குமா? இருக்காது. அப்போ அதை அவன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, ட்ரேடு ஈஸியாகுது. லேண்டை அளக்கணும்னா இந்த கோல், இத்தனை கோல் நீளம், இத்தனை கோல் அகலம் இருந்தால் ஒரு குழி, இத்தனை குழி சேர்ந்தா ஒரு இத்தனை சேர்ந்தா ஒரு வேலி. ஒரு வேலின்றது அப்ராக்சிமேட்டாக 4.5 ஏக்கர் வரும். அதிகபட்ச அளவு வேலி தான். அவங்க வேலி அந்த வேலின்றது தான் குழி, எத்தனை குழி, எத்தனை வேலி அப்படிங்கிறது. அதே மாதிரி அளக்கிறது, நெல் அளக்கிறது ஸ்டாண்டர்டைஸ் பண்றான். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, ட்ரேடு ஈஸியாகுது. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, முதல் ஸ்டெப்பு ராஜராஜன் படையெடுத்து கொள்ளையடிச்சு அது மூலமா மட்டும்தான் சம்பாதிச்சான்னு கிடையாது. முதல் ஸ்டெப்பு ஹி ஸ்டாண்டர்டைஸ்ட் எவ்ரிதிங். தென் ஹி கிரியேட்டட் அ சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். ராஜா அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா மந்திர ஓலைனா அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவர் என்ன சொன்னாலும் அவன் தான் எழுதி வச்சுப்பான். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா மந்திர ஓலை நாயகம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. தே வில் பி கைண்ட் ஆஃப் மந்திரி மாதிரி.
இப்படியே போனீங்கன்னா கடைசியா பெரிய ஊரா இருந்தா வெட்கோவன் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கும். அதுக்கும் கீழே உள்ளது காரநாட்டார்னு பேர். அவர் தான் ஊர் ஹெட். இப்படி ஒரு செட்டப் ஃபுல்லா கொண்டாடுறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், வரி புத்தகம் அது இதுன்னு நிறைய போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்ல நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்னு ஒன்று கிரியேட் பண்றாரு, ஸ்டாண்டர்டைஸ் பண்றான். மூணாவது மிலிட்ரியில ஒரு ரெவல்யூஷன் பண்றான். அதுக்கு முன்னாடி இந்த பல்லவர் காலம் வர மிலிட்ரினா எப்படி இருக்கும்னா ஃப்ளோட்டிங் ஆர்மிம்பாங்க. அந்த சண்டை போட்டுட்டு திரும்ப மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அவ்வளவுதான். அதாவது ராஜா வந்து சண்டை வந்திருக்குன்னா முரசரிச்சு தெரிவிப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடணும், உட்காந்து பானை செஞ்சுட்டு இருப்பாரு. ராஜா கூப்பிட்டாரு, சரி பானையை ஓரமா வை, என்ன இருக்கு வீட்டுல, ஒரு கம்பு இருக்கு அந்த கம்பு எடுத்துக்கோ. ஆயுதம் கூட இருக்காது ப்ராப்பரா, ஒரு கம்பு இருக்கு கம்பு எடுத்துட்டு போ அப்படின்னு அப்படியே போக வேண்டியதுதான். போய் சண்டை போட வேண்டியதுதான். இந்த பக்கம் 5000 பேர் போயிருப்பாங்க, அந்த பக்கம் 8000 பேர் வந்தான்னா இவன் காலி. சரியா? இவன் 5000 பேர் போறான், அந்த பக்கம் 2000 பேர் தான் இருந்தான்னா அவன் காலி. இவ்வளவுதான் சண்டையோட அவுட்கமே. ஆனா ராஜராஜன் காலத்துல தான் முதல்ல என்ன பண்ணா ஸ்டாண்டிங் ஆர்மின்னு ஒண்ணு கிரியேட் பண்றான். போர் வீரன் ஆர்மி. இல்ல என்ன சொல்லுன்னா, இப்ப கூட நான் சின்ன பையனா இருந்த காலத்துலலாம் எங்க தாத்தா ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, யாராவது எவன்டையா வம்பிட்டு இருந்தான்னா அப்படி தினவெடுத்து போய் திரியறேன்னா பட்டாளத்தை போய் சண்டை போடுறா, ஏன்டா ஊருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்க அப்படிம்பாங்க. கரெக்டா? அதே போலத்தான் அவர் சொன்னாரு, ஊருக்குள்ள சண்டை போடணும்னே திரியா, நீங்க வந்துரு, உனக்கு சம்பளம் தரேன், சோறு போடுறேன், போய் சண்டை மட்டும் போடு அப்படின்னு ஃபுல் டைமா ஸ்டாண்டிங் ஆர்மின்னு ஒன்று கிரியேட் பண்றான். இப்போ இந்த ஸ்டாண்டிங் ஆர்மியை கிரியேட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரில் இருக்க ராஜா ஃப்ளோட்டிங் ஆர்மி வச்சிருப்பான், ஈஸியாக ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லை, சண்டையில முதல்ல வெற்றியே என்ன தெரியுமா, சாவாம இருக்கிறது. நம்ம இன்னொருத்தரை கொல்றதுக்கு முன்னாடி நம்மளை எவனும் போட்டு தள்ளாம இருக்கிறது தான் முதல் வெற்றியே. அப்போ இவங்கெல்லாம் சீசன்டு ஃபைட்டர்ஸாக மாறிடுவாங்க. 2 சண்டை 3 சண்டை போயிட்டு வந்தாச்சுன்னா சீசன்டு ஃபைட்டர்ஸாக மாறிடுவாங்க. பேட்டில் ஃபீல்டை பார்த்துருக்காரு. ஆமா, எதிரில் இருக்கவங்கலாம் எப்படி இருப்பான், ஃப்ளோட்டிங்கா இருப்பான், ஆட்சிக்கு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆர்மி ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு. ஆர்மியும் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அதாவது சொல்றதாக இருந்தால், கரெக்டா சொல்றதா இருந்தா, அலெக்சாண்டரோட ஆர்மியை விட இவருக்கு பெருசு. அலெக்சாண்டர் த கிரேட்டை விட அவரு ஆர்மியோட பெருசு. இதை வந்து ராஜராஜன் பதிவு பண்ணல, அவனோட எதிரி மன்னன் பதிவு பண்ணி வைக்கிறான். ஹோட்டூர்னு ஒரு இடம் இருக்குது ஆந்திரால. அந்த ஏரியால சத்யாசிரேயன்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் வந்து ஒரு கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்கிறான். இந்த இடத்துல தான் நீங்க முக்கியமா ஒன்று கவனிக்கணும். நான் இல்லாத போது இந்த ராஜாசிரேயனும் அவன் மகனும் 9 லட்சம் வீரர்களோடு வந்து என் நாட்டை கொள்ளையடித்து குட்டிச்சுவராக்கி இங்க இருந்த பெரியோர், பெண்கள், பார்ப்பனர்களையும் சேர்த்து கொன்றுவிட்டான் அப்படின்னு. அதாவது ஒரு சண்டேல இந்தியா முழுக்க இருந்த ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மரபுன்னு வச்சுக்கலாமா. இப்ப நைட்டு இந்த பாலஸ்தீன்லாம் குண்டு வந்து நைட்டு மேல போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணக்கூடாது. அது மாதிரி அந்த காலத்துல சண்டை போட்டா எந்த ராஜா கூட சண்டை போட்டாலும் பார்ப்பனர்களை கொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அவன் குறிப்பா அதான் அவன் குறிப்பா எழுதியிருக்கான், பார்ப்பனர்களையும் சேர்த்து கொண்டுட்டான், இவெல்லாம் மனுஷனா, இவெல்லாம் நல்லவனா, நல்லா இருப்பானா அப்படின்னு திட்டி ஒரு கல்வெட்டு போட்டு வச்சிருக்கிறான். இவரு கொண்டுட்டார் ராஜராஜ. ஆமா, ராஜாசிரேயன்றது வந்து அவரோட அபிஷியல் பட்ட பேரு. ராஜராஜன்றது அதுக்கப்புறம் அவர் வச்சுக்கிட்ட பேரு. அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறாருன்னா ராஜாசிரியன் தான் இருக்கும் அதுல கையெழுத்து. அந்த ராஜாசிரியன் வந்து இப்படி அவனும் அவன் பையனும் வந்து இப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான். பார்ப்பனர்களை கொன்றான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நான் ராஜராஜனை தேட ஆரம்பிச்சேன். புரியுதுங்களா? ராஜராஜனை நான் தேடி ஆராய்ச்சி பண்ணணும், அதோட கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கணும். பார்ப்பனரை கொண்டா அது ஒரு தோஷம் வந்துடும் சொல்லுவாங்க. அதுதான் வரேன், அந்த இடத்துக்கு தான் வரேன். எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கருப்பு சட்டக்காரங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக தான் பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க. பார்ப்பனர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா மூட நம்பிக்கையாக தான் இருக்கும். அதை மறுத்து அதுக்கு அறிவியல் விளக்கங்களை கருப்பு சட்டக்காரங்க கொடுப்பாங்க. சோழர்கள் விஷயத்துல மட்டும் இந்த ஒரு சிக்கல், பார்ப்பனர்களும் திட்டுவாங்க, கருப்பு சட்டக்காரங்களும் திட்டுவாங்க. அது எப்படி 2 பேரும் திட்ட முடியும்? எனக்கு அந்த லாஜிக் தான் புரியாம இருந்தது. ஆப்வியஸான விஷயம். இப்போ என்னை மாதிரி கருப்பு சட்டக்காரங்கன்னா பார்ப்பனியம் என்ன சொல்லுதோ அது எல்லாத்துக்கும் எழுத்து தான் நம்ம பேசுவோம். பார்ப்பனியம் என்ன செய்யும்? எங்களை மாதிரி கருப்பு சட்டை போட்டுருக்கவங்க பேசுறது எல்லாத்தையும் எழுத்து தான் பேசும். ஆனால் ராஜராஜ சோழன்ட்ட மட்டும் 2 பேரும் ஒரே புள்ளியில வந்து நிற்கிறாங்க. அவன் கொள்ளைக்காரன், திருடினான், கொள்ளையடிச்சான் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. 2 பக்கமும் பேசுறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்க, பார்ப்பனர்களுக்கு அவன் நிலம் கொடுத்தான்றாங்க. அவனும் என்ன சொல்றான், பார்ப்பனர்கள் என்ன சொல்றாங்க, ராஜராஜன் எங்களுக்கு நிலம் கொடுத்தான்றாங்க. இதுல அப்ப என்னவோ சிக்கல் இருக்குன்னு தான் சொல்லி நான் தேட ஆரம்பிச்சது. இல்லைங்களா? தேடிய பிறகுதான் கிடைத்த ஆதாரங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஆதாரங்கள். சோழர்கள் நிலம் கொடுத்தார்கள் அப்படின்றத விட பார்ப்பனர்களிடம் இருந்து நிலத்தை பிடுங்கினாங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆதாரம் இருக்கு. இந்த பிரம்மதேய நிலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பார்ப்பனர்களை கொண்டா பிரம்மஹத்தி தோஷம்.
ஹத்தினா கொல்றது, பிரம்மன்னா பார்ப்பனன். பார்ப்பனனை கொலை செய்த பாவம், அதான் பிரம்ம ஹத்தி தோஷம். இதுல இன்னொரு விஷயம், நீங்க இப்போலாம் அது மாதிரி இருக்கான்னு தெரியல, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். பார்ப்பன வீடுகள்ல இந்த வயசான பாட்டி இருந்ததுன்னா ஏதாவது அந்த அவங்க வீட்டு அந்த பார்ப்பன பிரம்மஹத்தின்னு சொல்லுவாங்க. அப்படி வெறுமனை சொல்ல மாட்டாங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு, சோழ பிரம்மஹத்தியா வந்திருக்கான் அப்படிம்பாங்க. சொல்லும் போதே சோழ பிரம்மஹத்திம்பாங்க. அது எதுக்கு சோழ பிரம்மஹத்தின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் பார்ப்பனர்களை கொன்று இருக்கிறார்கள், தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு உண்டான கல்வெட்டு பூரா இருக்கு. ஆனால் தங்களை பார்ப்பனர்கள் வந்து சோழர்கள் வந்து தங்களுக்கு நிறைய கொடுத்தான்லாம் சொல்லிக்கிறாங்களே, பல்லவர்களை பத்தி ஏன் சொல்றது இல்லை, பாண்டியர்களை பத்தி ஏன் சொல்றது இல்லை? அவங்க எல்லாம் யாருமே ஸ்டார் கிங்ஸே இல்லை. பல்லவர்கள்லாம் மகேந்திர பல்லவன், நரசிம்ம பல்லவன் தான். அதுலேயும் மகேந்திர பல்லவன் வந்து 2ஆம் புலிகேசிட்ட தோத்துட்டாரு, நரசிம்ம பல்லவன் 2ஆம் புலிகேசிட்ட ஜெயிச்சார். அவ்வளோதான் அவங்க 2 பேரும், அதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது. பாண்டியர்கள் யாருமே பேசுறதே கிடையாது. அப்போ ஜெயிச்சவனோ இவங்க உரிமை கொண்டாடுறதுன்னு இடத்துக்கு வராங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா 1800 வரை இந்த மன்னர்களை பற்றி யாருக்குமே தெரியாது. 1800 வரைக்கும். ஆமாம். எட்கர் ஹல்ச் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஒரு ஜெர்மன்காரர், அவர் ஒரு பெரிய ஹிஸ்டாரியன். அவர் தான் இந்தியாவுக்கு வர்றாரு. எல்லாம் சொல்கிறாங்க நிறைய கோயிலெலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களேன்ட்டு நேராக இந்தியாவுக்கு வர்றாரு. பிரிட்டிஷ்காரன் வந்து கொஞ்ச காலத்தில் வந்து கோயிலே வேணான்ட்டான். ஏன்னா அவன் கல்கத்தாலேருந்து அப்படியே வந்தவன் கொனார்க்கில் இருக்க கோயிலெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. செக்ஸை இவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக போட்டு வச்சுருக்கிறாங்க, இன்னும் சவுத்துக்கு போனால் இதை விட மோசமாக இருக்கும் போல, வேணாம் இந்த ஆராய்ச்சியே வேணாம் விட்றா அப்படின்ட்டான். சிந்து சமவெளி கிடைச்சோடனே அதே மாதிரி இருக்குன்னு தேடுவோன்னு ஆரம்பிக்கிறவன் கொனார்க்கு கோயிலை பார்த்தோன்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டான். ஏன்னா அந்த விக்டோரியன் தாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், வெளியே காட்டக்கூடாது. அப்படி பார்த்தா அங்கே வட இந்தியாவில் காமசூத்ரான்னு ஒரு புக்கை பார்க்குறான். பல போஸ்டர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு வந்து அந்த போஸை பூரா செதுக்கி வச்சுருக்காங்க. யாரா இவனுங்க, இன்னும் சவுத்துக்கு போனால் இதை விட மோசமாக இருக்குன்னா அவன் வரவே இல்லை அதுக்கப்புறம். அதனால தான் இந்த ஜெர்மன்காரர் வர்றார். அவர் தான் தஞ்சாவூருக்குலாம் வந்து பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இன்னும் பக்கம் பக்கத்தில் கேட்குறாரு, யாருப்பா இந்த கோயில் தெரியுமா? யாருக்குங்க தெரியும், தான் மராட்டிய ராஜா இருக்காரு. அப்போ வந்து மராட்டிய மன்னர்கள் தாங்க இருக்காங்க, அந்த சரபோஜி வம்சத்தில் யாராவது கட்டியிருப்பாங்க அப்படின்னா. சரி இவனுங்கள்ட்டெல்லாம் கேட்டால் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இப்போ எல்லா இடத்தையும் பார்க்குறாரு. அந்த கல்வெட்டுகளெல்லாம் எடுத்து பார்த்து படித்து அப்போ தான் அவர் சொல்கிறார், அட லூசுங்களா, இந்த கோயிலை கட்டினது ராஜராஜன்னு ஒரு சோழ மன்னர். அவன் இன்னைக்கு வாழறடா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் அவன் அப்படின்னு அந்த வரலாறுலாம் அவர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இவ்வளோ கதையும் ஆரம்பிச்சது. யாரு? பார்ப்பனர்கள் வந்து எங்களுக்கு பிரம்மதேசம் அவர் தான் கொடுத்தாரு, பிரம்மதேசம் ராஜராஜன் தான் கொடுத்தாருன்னு இவனுங்க ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா, நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர். அவர் தான் இந்த சோழாஸ்னு ஒரு புக் எழுதினார். நீலகண்ட சாஸ்திரிகள் வேற எப்படி எழுதுவாரு? அப்படிதான் எழுதுவார். அதுவே ஒரு பொய். ஆமா, நீலகண்ட சாஸ்திரி ஃபுல்லா பொய். அதாவது சோழர்கள் வந்து இந்த பிரம்மதேசம்ன்றது வந்து நிலத்தை தானமாக கொடுக்கிறது. மன்னர்கள் பார்ப்பனர்களிடம் மயங்கி கிடக்கவில்லையா அல்லது பயந்து கிடக்கவில்லையா? இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா சோழர்கள் அப்படி இல்லைன்னு சொல்றேன். சோழர்கள் அப்படி இருக்கல, இருந்ததுக்கான ஆதாரங்கள் இல்லை. திரும்ப சொல்ற பேரை ராஜராஜன் மாத்திட்டாரு. இல்ல அது வந்து இப்ப என் பேர் கூட தான் சமஸ்கிருத பேர். என் பேரே கிருஷ்ணவேல் சமஸ்கிருத பேர் தானே. ஐயா பெரியாரோட பேரு ராமசாமி, அதுவே சமஸ்கிருத பேர் தானே. ராமன்ற பேரே சமஸ்கிருத பேர் தானே. என்ன கூட எல்லாரும் கேட்பாங்க ஏன் பேரை மாத்திக்கல அப்படின்னு. பெரியாரே சாவர வர ராமசாமி தாயா, அதனால நான் கிருஷ்ணவேல். தமிழர்கள் ஓரளவுக்கு முற்போக்கா இருந்தாங்க. தமிழர் மரபு முற்போக்கான மரபு, பார்ப்பனை வரும்போது அப்படி ஒரு சிக்கல் ஏற்படுது. அதை அலோவ் பண்ணிட்டாங்க சோழர்கள். இல்ல ராஜராஜ சோழன் அதை பண்ணிட்டாங்க. இல்ல அப்படி பண்ணல, அதைத்தான் சொல்ல வரேன். அப்படி நடக்கல. பார்ப்பனர்கள் முதலில் தண்டிக்கப்பட்டது ராஜராஜ சோழனால். எதுக்காக தண்டிக்கிறான்னா, 4 பார்ப்பனர்கள் சேர்ந்து அவங்க அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொண்டுறாங்க. இவனை பொன்னியின் செல்வன் எடுத்து வச்சாங்களே, அது வந்து இருக்கல உலகமாக ஃப்ராட் அது. ஓகே. ஏன்னா பொன்னியின் செல்வன்ல என்ன சொல்லி, பொன்னியின் செல்வனுடைய கதை அப்படின்றது என்ன? பொன்னியின் செல்வன் கதை இதே மாதிரி கொண்டு போயிட்டு அந்த 4 பேர் தான் கொன்னாங்களா இல்ல வேற யாரும் கொன்னாங்களா, நந்தினி கொன்னாலா, யார் கொண்டானே தெரியலன்னு முடிச்சுட்டு போயிடுவாரு. அதாவது என்னன்னா, உடையார்குடின்ற இடத்துல ஒரு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. உடையார்குடின்றது இப்போ பேர் வந்து காட்டுமன்னார் கோயில்னு சொல்ல இடம். அதோட பழைய பேர் தான் உடையார்குடி. அந்த உடையார்குடியில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன தெரியுமா எழுதியிருக்கு? சோமன், அவன் தம்பி ரவிதாசன், அப்புறம் இன்னொரு 2 பேரை சொல்லி இந்த 4 பேரும் சேர்ந்து பட்டத்து இளவரசனை கொண்டுட்டாங்க அப்படின்னு தெளிவா கல்வெட்டுல இருக்கு. இப்ப இந்த கல்வெட்டு ஆதாரத்தை மறைக்கணுமேன்றதுக்காக கல்கி பண்ண வேலை தான் இந்த பொன்னியின் செல்வன் புக் எழுதுனது. அவரெல்லாம் பார்ப்பனர்லாம், அந்த சோமன் பார்ப்பனச்சேரியை சேர்ந்த அப்படியே எழுதியிருக்கா. ஆமா, பார்ப்பனச்சேரியை சார்ந்த இந்த 4 பேர். சேரின்றது நம்ம இப்போ வந்து மோசமா நினைக்கிறோம். அந்த காலத்துல சேரின்றது சேர்ந்து வாழும் இடம்ன்றதுக்காக தான் சேரி.
மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடம் ஒரு சேரி அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ இந்த 4 பேரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இருக்குன்றதுக்காக முதல்ல ஆரம்பித்தது கல்கி. பொன்னியின் செல்வன் எழுதி அதெல்லாம் கல்வெட்டில் அப்படி இருக்குது, ஆனால் யார் கொண்டான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார். அடுத்தால நம்மால் வந்தார் சுஜாதா. வசந்தகுமாரன், காந்தளூர் வசந்தகுமாரன் அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக எழுதுகிற கணேஷ் வசந்த் வச்சு தான் எழுதியிருப்பார். அங்கே வந்து கணேஷ் வசந்த்னு எழுதுவார்ல, இந்த கதையில் வந்து கணேசப்பட்டர் வசந்தகுமாரன்னு பேர் வச்சிருப்பார். போய் வசந்தகுமாரனை கொண்டு போய் ராஜராஜன் இவர் தான் வேலைக்கு சேர்த்து விட்டார், கணேசப்பட்டர் சேர்த்து விட்டு அவர் வந்து தூது அனுப்புனார் சேர நாட்டுக்கு அப்படின்னு அந்த கதையை முடிச்சு அடுத்தால கண்டினியூ பண்ணல. ஏன்னா அந்த கதை அவர் எழுதும்போது குமுதத்தில் பொறுப்பாசிரியராக இருந்தார். அந்த ஒரு வருஷத்தில் குமுதத்துக்கு லாபம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. சரியா? அதுக்கு அடுத்தால பாலகுமாரன் இருந்தார். பாலகுமாரன் வந்து உடையார்னு ஒரு புக் எழுதுறேன்னு எழுதி, அந்த புக்கு எதை பற்றின புக் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு கற்பனையில் ஒரு கதை. அதில் ஒரு 60 பக்கம் இந்த பார்ப்பனர்கள் கொலகாரங்க இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. கோயில் கட்டுற கதையை பற்றி எழுதும்போது எதுக்குடா இந்த கதையை உள்ள கொண்டாரு அப்படின்னு தானே கேட்கணும் நீங்கள். அதோட நின்னாங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையில் வேலை பார்த்த ஒருத்தர் காலச்சக்கரா நரசிம்மான்னு பேர். அவர் வந்து யாருன்னா ஒரு பழைய சினிமா இயக்குனர் சித்ரா கோபுன்னு சொல்லுவாங்க, அவரோட பையன். சங்கமித்திரைன்னு அவர் ஒரு கதை எழுதுறாரு. எழுதி அதுலேயும் இவங்க 4 பேரும் கொல்லலை அப்படின்னு ஒரு கதை. இந்த 4 பேர் கொல்லலைன்றதுக்கு எத்தனை பேர் கதை எழுதியிருக்காங்க பேர். முதல்ல கல்கி, சுஜாதா, பாலகுமாரன், காலச்சக்கர நரசிம்மா, ஃபைனலி மணிரத்னம் ஐயர். அப்போ இவங்களுக்கு இந்த 1000 வருஷமா இந்த இது உறுத்திக்கிட்டே இருக்குது. பார்ப்பனர்கள் ராஜராஜன் கொண்டுட்டான் அப்படிங்கிறது. காந்தளூருக்கு ராஜராஜன் படையெடுத்து போனதுக்கு முக்கிய காரணமே இவங்க அண்ணனை கொண்ட 4 பேரும் காந்தளூர்ன்ற இடத்துல சேர நாட்டில் போய் அடைக்கலம் புகுந்துட்டாங்க. இவர் தூது அனுப்பின தூதரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படையெடுத்து போறாரு. இவர் தூது அனுப்புனதே என்னன்னா அந்த 4 பேரை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு அனுப்புறாரு. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு தூதனத்துக்கு உள்ள போட்டான். இவர் படையெடுத்து போய் மொத்தமாக எல்லாரையும் ஆட்சி காலி பண்ணிட்டாரு. அவங்கள கொண்டுட்டாருன்னு சொல்லி கல்வெட்டே இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கல்வெட்டு வைக்கிற அளவுக்குலாம் அவன் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு 4 பார்ப்பனர்கள் அவ்வளோதானே, அது முடிஞ்சு போச்சு. இதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி இவங்க ஒரு கதை கட்டி விடுறது. பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேயம் கொடுத்தார்கள். யார் கொடுத்தார்கள்? பல்லவர்கள் கொடுத்தார்கள், பாண்டியர்கள் கொடுத்தார்கள், சேர மன்னர்களிலும் சிலர் ஆரம்பத்தில் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க, நம்பூதிரிகள்ட்டே கொடுத்துட்டாங்க, நீங்களே வச்சுக்கிங்க. அதுதான் அதுக்கு இடத்துக்கு பேர் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஏன்னா அந்த கண்ட்ரியே வந்து பார்ப்பனர்களுக்கு தான் சொந்தம். இவங்க வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரினோட நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப அது கிடையாது. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னா மொத்தமே பார்ப்பனர்களுக்கு சொந்தம். அதனாலதான் அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ இப்படியாக இத்தனை விஷயங்கள் இருக்கு இதுல வந்து. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க அப்ப சோழர்கள் கொடுக்கலன்றீங்கன்னா, சோழர்களே விஜயாலயம் அப்படி ரிஜெக்ட் பண்றதுக்கான தேவை இருக்குமா? பார்ப்பனர்கள் ஒரு அதிகார மையமாக அவங்க இருக்கும் பொழுது, பார்ப்பனர்கள் அதிகார மையமாக இருந்ததாக நிறுவியது யார் அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரி. இருந்தாங்களான்றது ஒரு கேள்விதான். இல்ல, என்ன நடந்ததுன்றது இருக்குல்ல. நான் இப்ப உங்களுக்கு சொன்ன மந்திர ஓலையில தொடங்கி காரநாட்டான் அப்படின்ற கடைசி கிராம தலைவர் பதவி வரை இருக்கு அப்படின்னு. ஆனா நீலகண்ட சாஸ்திரி எப்படி எழுதி வச்சிருப்பாருன்னா, அந்த காலத்தில் சோழர்கள் குட ஓலை முறையில் தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகுது. நான் என்ன சொல்றேன், ராஜா தான் காரநாட்டான நேரா நியமிச்சாருன்ற, அதுதான் கல்வெட்டுல இருக்கு. குட ஓலை முறைனா பேலட் சிஸ்டமா? ஒரு ஓலையில பேர் எழுதி ஒரு குடத்துக்குள்ள போட்டு ஒரு சின்ன குழந்தைய விட்டு பேர் எடுக்க சொன்னாங்க. அப்ப குட ஓலை முறை நடந்ததா, ராஜாவே டைரக்டா அப்பாயின்ட் பண்ணாரா அப்படின்னா ரெண்டுமே நடந்தது. ராஜா அப்பாயின்ட் பண்ணது காரநாட்டான ஒரு ஊர் தலைவர். குட ஓலை முறை எங்க நடந்தது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பல வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க, நீலகண்ட சாஸ்திரி சொன்னதுதான் கரெக்டுன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தப்பா சொல்றாங்க நம்மள்ட்ட. குட ஓலை முறை எங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா குறைந்தது ஒரு வேதமாவது படிச்சிருக்கணும், முதல் குவாலிஃபிகேஷன். அப்படி இருந்தா அப்ப கேட்கிற நமக்கு என்ன தோணுது, ஊர் தலைவர்களை சோழர்கள் குட ஓலை முறையில் தேர்ந்தெடுத்தார்கள். அதுக்கு முதல் குவாலிஃபிகேஷனே குறைந்தபட்சம் ஒரு வேதமாவது படிச்சிருக்கணும். அப்போ சோழ தேசம் பூரா எல்லா ஊருக்கும் ஊர் தலைவரா பார்ப்பனர் தான் இருந்தாரு அப்படின்ற இமேஜ் தானே வருது. ஏன்னா வேதம் வேற யாரும் படிக்க முடியாது. அப்ப சோழ நாடு ஃபுல்லாவே எல்லா ஊருக்கும் தலைவராக பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க அப்படின்ற கான்செப்ட் தானே வந்து நிக்கிறோம். அது உண்மையான கிடையாது. இந்த குட ஓலை முறை எங்க நடந்ததுன்னா, அக்ரகாரத்துக்கு தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்காக வச்சாங்க. பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து பார்ப்பனச்சேரின்னு ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு அக்ரகாரத்துக்கு ஒரு தலைவர்
நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ராஜாட்ட போய் சொல்றதுக்கு மொத்த அக்ரகாரமும் கிளம்பி போக முடியாது. அதுக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குது, அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டது. அதுக்கும் ஊருக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த பார்ப்பன சேரிக்கும் சேர்த்து தலைவர் காரநாட்டம் தான், பார்ப்பனர்கள் இல்லை. ஒரு கிராமம் இருக்கு, ஒரு அக்ரகாரம் இருக்குன்னா அந்த அக்ரகாரத்தோட தலைவர் தான் அந்த ஊருக்கு தலைவர் இல்லை. அவர் அந்த அக்ரகாரத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ். அந்த ஊருக்கு ஒரு தலைவர் அரசாங்கம் நியமிச்சது இருப்பான். அவனோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் இந்த பார்ப்பன தலைவரும். அப்போ இவ்வளவு குழப்பமும் எங்க இருந்து வருது? பார்ப்பனர்களுடைய அவங்களுடைய சதிதான் இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணமா? இதைத்தான் நான் தேடும்போது தான் வெங்கையான்னு ஒருத்தர், அவரு தமிழ்நாட்டுக்காரர் கூட கிடையாது, அவரு கர்நாடகத்துக்காரர். அவர் ஏஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணவர். சரியா? நான் சொல்லும் போதே நான் வந்து வரலாற்று ஆய்வாளர்லாம் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எழுத்தாளர்னு வேணா சொல்லுங்க, இல்லைன்னா அதிகபட்சம் வரலாற்று ஆர்வலர்னு வேணா சொல்லுங்க. வரலாற்று ஆசிரியர்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சு பிஹெச்டி ஹிஸ்ட்ரி படிச்சு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவர் தான் நீங்க வரலாற்று ஆசிரியர்னு சொல்லலாம். கரெக்டா? ஆய்வாளர்னா அவர் ஏஎஸ்ஐயில் வேலை பார்க்குறவராக இருக்கணும். நிஜமாவே ரிசர்ச் பண்ணணும். அவங்க தான் ஆய்வாளர்கள். நம்மலாம் ஆய்வாளர்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆர்வத்தில் படிக்கிறோம், அவ்வளோதான். எந்தூசியாஸ்ட் வேணா சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்கில் கிடையாது, நமக்கு ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. ஸோ முதல்ல எனக்கு இந்த பாயிண்ட் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு. அது பேர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. அப்போ ஜடவர்மன் ஒரு மன்னன்ட்ட நரசிம்மன் ஒரு பார்ப்பனர் போய், உங்க பாட்டனோட பாட்டன் ஒரு 70 தலைமுறைக்கு முன்னாடி, 7 தலைமுறையோ சொல்லுவோம், சொல்லி அப்போ வந்து பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு உங்க முன்னோர் ஒருத்தர் எங்க முன்னோருக்கு இந்த வேள்விக்குடி கிராமத்தை எழுதி கொடுத்தாரு. அதோட செப்பேடு என்கிட்ட இல்லை, தொலைஞ்சு போச்சு. ஆனா அந்த நிலத்தை எங்க முன்னோரிடம் இருந்து களப்பிரர்கள் பிடுங்கிக்கிட்டாங்க. இப்ப நீ அதை திரும்ப எனக்கு கொடுத்தனாதான் உங்க முன்னோருக்கு மனசு ஆத்மா சாந்தி அடையும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி எழுதி வாங்குறாங்க. இது 8ஆம் நூற்றாண்டில் நடக்குது. இந்த செப்பேடு தான் பாண்டியர்கள் பிரம்மதேசம் கொடுத்ததற்கான அடையாளம். அது போக பல்லவர்களோட செப்பேடு நிறைய இருக்கு. எங்கெல்லாம் வந்து சதுர்வேதி மங்கலம் கொடுத்தாங்க, பிரம்மதேயம் கொடுத்தாங்க. சதுர்னா 4, வேதினா வேதம். சதுர்வேதி மங்கலம்னா 4 வேதம் படித்தவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம், ஊர். ஸோ பிரம்மதேயம்னா சாதாரணமா எல்லா பார்ப்பனர்களும் 4 வேதமும் தேர்ச்சி பெற்றவர்கள், அது வேற. கொஞ்சம் ஒரு கிரேட் கம்மினா பிரம்மதேயம். ஸோ இதெல்லாம் பல்லவர்கள் கொடுத்தாங்க, பாண்டியர்கள் கொடுத்தாங்க. அதற்கான ஆதாரம் இருக்கு, செப்பேடுகள் இருக்கு. சோழர்கள் கொடுத்தார்களா அப்படின்னு பார்த்தோம்னா 4 முக்கியமான செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் முக்கியமான விஷயம். ஒன்று வந்து லார்ஜர் லைடன் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று திருவாலங்காடு செப்பேடுன்னு ஒன்று இருக்கு. 3வது லெசர் லைடன் பிளேட். 4வது கன்னியாகுமரி எடிக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது லைடன் பிளேட்னு அதுக்கு ஏன் பேருனா, லைடன்ற ஒரு மியூசியம், ஹங்கேரியில லைடன் ஒரு மியூசியம் இருக்கு. அங்க வந்து இந்த பிளேட்ஸ் அங்க கொண்டு போயிட்டாங்க, பாதுகாக்கப்பட்டிருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லியிருந்தேன். நான் இங்கிலாந்து போயிருந்தேன், பிரிட்டிஷ் மியூசியத்தை போய் பார்த்தேன். கலெக்டர்ஸ் நேம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் அங்க இருக்கிறத கேட்டேன், இந்த கலெக்டர்ஸ் எல்லாம் விட அலிபாபா அண்ட் 40 கலெக்டர்ஸ்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இவங்க கலெக்டர்ஸ் நீங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த லார்ஜர் லைடன் பிளேட்ன்றது வந்து ராஜராஜன் எழுதி கொடுத்த பட்டயம். சரியா? திருவாலங்காடு செப்பேடுன்றது வந்து ராஜேந்திர சோழன் எழுதி கொடுத்த பட்டயம். லெசர் லைடன் பிளேட்ன்றது 1ஆம் குலோத்துங்கன் எழுதி கொடுத்த பட்டயம். கன்னியாகுமரி எடிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியாகுமரி கல்வெட்டுகள்ன்றது வந்து வீர ராஜேந்திரன் காலத்துல எழுதப்பட்ட பாடல் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 1ஆம் குலோத்துங்கன், அப்புறம் வீரராஜேந்திரன், இவங்க எல்லாம் எழுதி கொடுத்த செப்பேடுகள். இந்த செப்பேடை எடுத்து சரின்னு முதல்ல நான் என் கைக்கு மாட்டினது வந்து இந்த திருவாலங்காடு செப்பேடு தான் முதல்ல எடுத்தேன். எடுத்தேன்னொடனே நம்ம எங்கேயோ திருவாலங்காடுக்கே போனோம் அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இது வந்து இந்த யூடியூபுக்கு அது நல்லா இருக்கும், பார்க்க விஷுவலா இருக்கும்ல. ஒரு இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் இது வந்து சோழர்கள் காலத்து கத்தி, இது வந்து சோழர்களோட செப்பு பிளேட், அப்படி இப்படிலாம் எதாவது காமிச்சா விஷுவலா நல்லா இருக்கும்னு சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சொத்து அது. காட்டுறாங்களா? அதெல்லாம் உண்மையா உள்ள வச்சுருவாங்க. பெரும்பாலான வரலாற்று ஆய்வுகள் நடப்பது ஒரு க்ளோஸ்டு ரூம்ல தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டையும் எல்லா செப்பேடுகளையும் படி எடுத்து பிரிண்ட் பண்ணி புக்காவே போட்டாங்க.
ஏஎஸ்ஐல இருந்து ஆர்கியாலஜிக்கல் சொன்னதுதான் ஏஎஸ்ஐ ஆமா டிபார்ட்மெண்ட். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. அது அந்தந்த லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன எழுதியிருக்குன்னு அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் ப்ளஸ் அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதோட இன்டர்பிரிட்டேஷன் எல்லாத்தையும் போட்டு கிட்டத்தட்ட 40 வால்யூம்ஸ் இருக்குது. அப்புறம் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லி அது தனியாக ஒரு 3 வால்யூம் இருக்குது. இது வந்து எபிகிராஃபிக்கா இண்டிகான்னு பேர், இதுக்கு வந்து சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் பேர். அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சோழர்களுக்காகவே போட்டது. ஏன்னா அவ்வளோ கல்வெட்டுகள் இருக்குது, செப்பேடுகள் இருக்குன்னு. அப்போ இதை எடுக்கும்போது எனக்கு முதல் வரியே எனக்கு வந்து அப்படியே ஷாக்கிங்காக உள்ள வந்து உட்காது. எங்க என்ன எழுதுறாருன்னா இந்த ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் ஏஎஸ்ஐயோட ரிப்போர்ட், ஸ்ட்ரெயிட் ரிப்போர்ட். இதை மறைச்சுதான் நீலகண்ட சாஸ்திரி கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா இந்த செப்பேடு 2 பகுதிகளாக உள்ளது. ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்கு, இன்னொன்று தமிழ்ல இருக்கு. ரெண்டும் ஒரே ஈவெண்ட்டை பத்தினதுதான். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? இது சமஸ்கிருதத்தில் இருக்கு, அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இல்ல இது தமிழ்ல இருந்தது, அது சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அப்படித்தானே புரிஞ்சுப்போம் நம்ம. சமஸ்கிருதத்துல வேற அர்த்தம், தமிழ்ல வேற இருக்கு. அதை விட கொடுமை என்னன்னா இந்த செப்பேடு கல்வெட்டுகள் எல்லாம் ராஜா பதிக்கும் போது அதுல வந்து 3 ஸ்டேஜ் வரும். ஒன்று வந்து முதல் ஸ்டேஜ் வந்து மெய்கீர்த்தி அடிப்பாங்க. ஆரம்பிக்கிறது எப்படிதான் திருமகளும் நிலமகளும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு, அதாவது பூமி காசு எல்லாமே ரொம்ப விரும்பி போய் இந்த ராஜா கிட்ட சேர்ந்துக்குச்சு, அவர் எங்கெல்லாம் ஜெயிச்சார் தெரியுமான்னு அந்த ஊர் பேரெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இந்த பெருமையெல்லாம் கொண்ட இந்த ராஜாவின் இத்தனாவது ஆட்சி ஆண்டில் இத்தனாவது நாளில் இந்த இடத்திலிருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த உத்தரவு வரும். உத்தரவு 4 லைன்ல தான் இருக்கும், அதுக்கு மேலே இவ்வளோ இருக்கும் தமிழில். சரியா? இந்த கான்செப்டை புரிஞ்சுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன சொல்றாருன்னா வெங்கையா, இந்த தமிழ் பகுதி வாஸ் ரிட்டன் ஆன் த சேம் டைம் வென் இட் வாஸ் எக்ஸிக்யூட்டட். அவர் ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் செயல்படுத்தப்படுது இல்லை, அந்த செயல்படுத்தப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்ட பகுதி செப்பேடு. இந்த சமஸ்கிருத பகுதி இருக்குல்ல, அது வந்து இந்த நிகழ்வு நடந்து குறைந்தது 140 முதல் 160 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டதுன்றார். கேன் யூ புல் இட் இன்சைட்? அதாவது இந்த திருவாலங்காடு செப்பேடு எப்படி ஆரம்பிக்கும்னா, நேர்கள் பார்த்துக்கலாம், இது வந்து முழுக்க முழுக்க சோழர்களுக்காக போட்ட புக்கு, தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள். அந்த ஊர்ல இருந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கு, ஒரு அம்மையின் கோயில் அப்படின்றாங்க, காரைக்கால் அம்மையாரோட கோயில் அது. அந்த கோயிலை சார்ந்த மகாதேவ பிடாரன், ஐயங்கார்லாம் இல்லை, அந்த பதவிக்கு பேர் மகாதேவ பிடாரன்னு பேர். அம்மனாச்சியார் கோயிலுக்கு பழையனூர் ஊரில் உள்ள பகுதியில் 14 வேலி நிலமும் மற்றொரு பகுதியில் 10.5 வேலி நிலமுமாக சேர்த்து மொத்தம் 25 வேலி நிலம் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலை சுற்றி, அதாவது இந்த திருவாலங்காடு பகுதியை சுற்றி சிங்களாந்தகன் சதுர்வேதி மங்கலம் என்ற பார்ப்பன குடியிருப்புக்கு, இவர் கொடுக்கல, இந்த பார்ப்பன குடியிருப்புக்கு, அது எந்த ராஜா எழுதி கொடுத்தான்னு தெரியாது, மக்கள் வருடத்துக்கு 598 களஞ்சி பொன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீக்கி வேளாண் வகை நிலமாக உத்தரவிடுகிறேன். 598 களஞ்சி பொண்ணுனா ஒரு களஞ்சி வந்து 4 கிராம், கிட்டத்தட்ட எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. இன்னைக்கு சவரனுக்கு கணக்கு போட்டீங்கன்னா 300 சவரன் வரும். வருஷம் 300 சவரன் நகையா கொண்டு போய் கொடுக்கணுமா, கோல்டா, அந்த சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலத்துக்கு. அதை கேட்டுட்டு தான், ஆனால் லூசு பயல்களா, இதை வேளாண் வகை நிலமா மாத்து, இதுக்கு மேல இது சதுர்வேதி மங்கலம் கிடையாது, இனிமே மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி அந்த வரியும் சொல்லியிருப்பார். அதாவது என்ன தெளிவா சொல்லுது இந்த திருவாலங்காடு செப்பேடு தமிழ்ல, அது ஆரம்பிக்கிறதே இப்படிதான் ஆரம்பிக்கும். கோனேரின்மையான், அதான் கோன் நேரின்மையான், அவனுக்கு சமமான ஒரு அரசனே இல்லை அப்படின்ற அர்த்தத்துல கோனேரின்மையான் ராஜேந்திரன் அதில் இன்னொரு விஷயமும் சொல்றேன், அதை மைண்ட்ல மட்டும் வச்சுங்க, பின்னாடி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனது முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து எனது 6ஆம் ஆண்டு ஆட்சி ஆண்டில் 28ஆம் நாள் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து இந்த கோயிலுக்கு 25 வேலி நிலம் கொடுக்கறது. 25 வேலினா ரஃப்லி அரௌண்ட் 100 ஏக்கர்ஸ் கொடுக்கறது. ப்ளஸ் வந்து இந்த சதுர்வேதி மங்கலம் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணி 596 பவுன் தங்கம்லாம் கொடுக்க வேண்டாம், இவ்வளோ நெல் வந்து 1/6 நெல் விளைச்சல்ல அதை வந்து
அரசாங்கத்துக்கு வரியா கட்டினா போதும் இனிமே அந்த மக்கள் அப்படின்னு தமிழ் பகுதி ரூல்ஸ்ல தெளிவா சொல்லுது. இவ்வளவுதான் அதுல மொத்தம் சொல்லிட்டு இதை அந்த திருவாலங்காடு காரநாட்டான் தலைமையில் செயல்படுத்த வேண்டும். பிடிபடாகை அப்படின்னு வரும். பிடிபடாகைன்னா ஒரு பெண் யானையை கூட்டு வந்து அந்த யானையை வச்சு நடந்து போய் அளந்து கல்லு நட்டு கத்தாழ செடி நட்டு போட்டு வேலி கட்டணும். அதாவது இந்த இடம் இந்த கோயிலுக்குன்னு சொல்லியாச்சுல, அதுக்கு வேலி வேணும்ல. அதை அளக்கிற மெத்தட் என்னன்றதையும் சொல்லி அந்த அளக்கிற மெத்தடுக்கு தான் பிடிபடாகைன்னு பேரு. களிறு பிடி, களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. பிடிபடாகைனா பெண் யானையை ஊர்வலமாக கொண்டு போய் அதை அளக்க வேண்டும். அது காரநாட்டான் மேற்பார்வை பார்க்க வேண்டும். பார்ப்பனர் மேற்பார்வை எல்லாம் பார்க்க சொல்ல, காரநாட்டான் மேற்பார்வை பார்த்து அளந்து வேலி போட்டு ஒப்படைக்கணும் கோயில்கிட்ட. அது ஒப்படைக்கப்பட்டது என்பதற்கு 28 பேர் சாட்சி கையெழுத்து போடணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ ஏதோ ஒரு மாடலில் அவங்க உத்தரவை பிறப்பிச்சு அது சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டு ராஜாவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த பாருங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு. இப்போ இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 140 160 வருஷம் பின்னாடி இதை சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரியா? வரலாற்று திரிபு, வரலாற்றிலேயே திரிச்சாங்க. வரலாற்று திரிபு, வரலாற்றையே திரிக்கிறது. அப்போ ராஜேந்திரன் ஆட்சிக்கு வந்தது 1014ஆம் ஆண்டு. எமக்கு ஆண்டு 6 அப்படின்னு போட்டிருக்காரு. சரியா? போட்டு அந்த வருது. வெங்கையா ஏஎஸ்ஐல உள்ள முக்கியமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரே சொல்றாரு 140 160 வருஷம்ன்றாரு. நாம ரஃபா 150ன்னு வச்சுப்போம் நடுவில். அப்படி வச்சுக்கிட்டோம்னா 1020 + 150 சேர்த்தீங்கன்னா 1170வது வருஷம். அதாவது ராஜேந்திரன்லாம் செத்து ஒரு 100 வருஷம் கழிச்சு. அதாவது என்ன நடக்குதுன்னா, சோழர்கள் வந்து இந்த 1ஆம் குலோத்துங்கன் காலத்துக்கு அப்புறம் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிக்ளைன் ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்ப்பனர்கள் உள்ள நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சுதான் என்ன பண்றாங்க, இந்த குறுக்கு வேலையெல்லாம் செய்யறாங்க. சரி, அவர் வெங்கையா சொன்னதை மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டு ஆமா 150 வருஷம் அப்படின்னு நம்ம அப்படியே கண்ணை மூடி ஏத்துக்கணுமான்னா அப்படியும் ஏத்துக்க வேணாம். சமஸ்கிருத பகுதியை படிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். சமஸ்கிருத பகுதியில நம்ம பொன்னியின் செல்வன் எழுதினார்ல கல்கி, அதில் ஒரு வரி சொல்லியிருப்பார்ல, தன் சித்தப்பாவே ராஜாவாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ராஜராஜன் ஒதுங்கி கொண்டார் அப்படின்னு. அது செப்பேட்டில் இருக்குன்னு அவர் சொன்னார். இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. எந்த செப்பேட்டில்? இந்த திருவாலங்காடு செப்பேட்டில் தான் இருக்கு, சமஸ்கிருத பகுதியில். சமஸ்கிருத பகுதியோட 67வது லைன்ல இது வருது, இந்த வரி வருது. அருள்மொழி விலகி கொண்டு தன் சித்தப்பாவுக்கு கொடுத்தான்னு. இப்போ நான் சொன்ன தமிழ் பகுதியில் வேற எதுவுமே இருக்காது. அவரோட பட்டம், அவரோட பட்டங்கள் இருக்கும், என்ன டேட்ல அனௌன்ஸ் பண்ணாருன்னு, என்ன அனௌன்ஸ் பண்ணாரு, இவ்வளவுதான் இருக்கும். சமஸ்கிருத பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பங்கு பெருசு. விவேக் வந்து சொல்லுவாரு, எங்க வரணும், தனுஷ் கூட காமெடி பண்ணுவார்ல, படிக்காதவன் படத்துல வந்து அவனை எங்க மீட் பண்ணணும்னு கேளு, எப்போ வரணும்னு கேளுன்னு ஒரு ரவுடிட்ட போய் சொல்லுவாரு. 10 நிமிஷத்துல அந்த மாதிரி அந்த மாதிரிதான். என்ன எங்க இருந்து ஆரம்பிப்போம் தெரியுமா? முதலில் சூரியன் இருந்தார், அவர் மகனாக இஷவாகு வந்தார், அப்புறம் இவர் வந்தார், அவர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், இவர் வந்தார், இவர் வந்தார்னு ஒரு 46 பேர் சொல்லுவான். எல்லாம் இவங்க புராண கடவுள் பேர். அந்த வழியில மன்னர் வந்தாருன்னு, அந்த வழியில ஒருத்தர் வந்தார், வியாக்கிர கேதுன்னு ஒருத்தர் வந்தாரு. வியாக்கிரம்னா புலி. அந்த வியாக்கிர கேதுக்கு ராஜகேசரின்னு ஒரு பையன் பிறந்தான், ராஜகேசரிக்கு பரகேசரின்னு ஒரு பையன் பிறந்தான். அப்படியே வந்து விஜயாலய சோழன் வந்துட்டாரு அப்படின்னு வந்து இழுத்து இழுத்து கொண்டாந்து ராஜேந்திரன் வர கொண்டாந்துருப்பாங்க. கொண்டாந்தது அது பரவாயில்ல. இவங்க சொல்றாங்கல்ல ஒரு கதை, இங்க இருந்து கங்கையில போய் படையெடுத்து குடமா தண்ணி கொண்டாந்து ஊத்துனாரு, ஊரத்தை சுத்தம் பண்ணாரு. இதை நம்ம பெரியாரிஸ்டுங்களே பேசும்போது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அவன் ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கான், அந்த பொய்யவே நம்மளே பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு. மிஸ் அண்டர்ஸ்டுட்ல மிஸ் கைடட். ஓகே, இப்ப இல்ல 800 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணி வச்சிட்டாங்க. ஒருவேளை மன்னர்கள் மீது எந்த அபிமானமும் இல்லாதனால இதை பரிசீலிக்காம விட்டுட்டாங்களா? நம்மளுக்கு அதை பரிசீலிக்காம விட்டுட்டாங்க. அதுலயும் அவன் ஃப்ராட் பண்ணியிருக்கான் அப்படின்றத புரியாம. புரியுதுங்களா? ஒருத்தர் பெரியார் சொன்னது என்ன, யாரு சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காதன்னு இருக்காரு. அப்படி நான் தேடினதுதான். உண்மையிலே அப்படி கங்கையில போய் தண்ணி எடுத்துட்டு வந்தானா அவ்வளவு லூசு பயலாக. ஏன்னா அவ்வளவு லூசு பயலா இருந்தா இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்க முடியாது. இப்படி மூட நம்பிக்கை எல்லாம் இருந்து முட்டாள்தனமா கங்கையில போய் நான் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊரை சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான்னா அதுக்கு படம் எடுத்து போகணும். ஒரு தூதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டா, கொஞ்சம் பரிசுகளோட அனுப்பிச்சு விட்டா, அந்த ஊர் ராஜாவே தண்ணியை பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்ற போறான்.
எங்கேயோ ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு ராஜா கேட்குறான்பா, அவர் தண்ணி தானே கேட்குறான், ஒரு 10 குடம் அனுப்பிச்சி விடுன்னு ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சிட போகிறான். இதுக்கு படையெல்லாம் எடுத்துகிட்டு போனான். சோழர்களை வந்து பார்ப்பனமயமாக்கியதே பார்ப்பனர்கள் தான். பார்ப்பனர்கள் தான். இருங்க நான் சொல்லி இந்த திருவாலங்காடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். சமஸ்கிருத பகுதியில் ராஜராஜன் வந்தார், அப்புறம் ராஜேந்திரன் வந்தார். ராஜேந்திரன் வந்து ராஜராஜன் இங்கெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சாரு. அப்புறமா ராஜேந்திரன் வந்தார். ராஜேந்திரன் வந்த பிறகு அவங்க அப்பாவால் வெல்ல முடியாத பகுதியெல்லாம் அவர் வென்றாரு. அது உண்டு, அது உண்மைதான், அதெல்லாம் வென்றாரு. இந்த வெற்றியெல்லாம் போதவில்லை என்று உலகத்துக்கே மிக புனிதமான கங்கை ஓடக்கூடிய பகுதியையும் நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து கங்கைக்கே போனாரு. அங்கே வெற்றி பெற்ற பிறகு பல குடங்களில் தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஊர் முழுவதும் அந்த தண்ணீரை தெளித்து ஊரை புனிதப்படுத்தி மீதம் இருந்த தண்ணீரை அங்கே வந்து சிம்ம குளம்னு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்குள்ள ஊற்றி அதுக்கு சோழகங்கம்னு பேர் வச்சாரு. எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அவர் சொன்னாரு 150 வருஷம் கழிச்சு தான் எழுதுனாங்க, இந்த ஃப்ராடு பயலுக எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கங்கைக்கு ராஜேந்திர சோழன் போனானா அப்படின்னா ராஜேந்திர சோழன் போகலை, அவனோட படைகள் மட்டும்தான் போச்சு. அது ஏன் போச்சுன்றது வேற ஒரு கதை இருக்கு. அதாவது இந்த சாளுக்கியர்கள், கிழக்கு சாளுக்கியர்கள், மேற்கு சாளுக்கியர்கள்னு 2 இருக்காங்க. கிழக்கு சாளுக்கியர் மீது அதை வந்து வேங்கி நாடுன்னு புரிஞ்சுக்கிங்க. இந்த வேங்கி நாட்டு மீது மேற்கு சாளுக்கியர்கள் படையெடுத்து வந்தாங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ராஜராஜன்ட்ட வந்து அடைக்கலம் பெறாங்க. அப்போ ராஜராஜன் மறுபடி படையெடுத்து போய் அந்த வேங்கி நாட்டை மீட்டு அந்த மன்னர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அந்த மன்னரின் தம்பிக்கு தன்னுடைய மகள் குந்தவையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. அவன் தான் விமலாதித்தன் குந்தவை. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. அந்த ராஜா வயசானவர், அவருக்கு வாரிசு கிடையாது, அதனால அவர் செத்த உடனே தம்பி அடுத்த ராஜாவாயிட்டாரு. குந்தவை வேங்கி நாட்டு பட்டத்து ராணியா மாறிடுறான். அவளுக்கு ஒரு பையன் பிறகுறான். அவன் பேரு ராஜேந்திரன் நரேந்திரன். அண்ணன் பேரை தான் வைக்கிறார், ராஜேந்திரன் நரேந்திரன் வைக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா விமலாதித்தன் செத்து போறான். செத்த உடனே அங்க இருக்கிற மற்ற மந்திரிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராஜேந்திரன் நரேந்திரன், விமலாதித்தன் தெலுங்காரன், குந்தவை தமிழ்காரி. தமிழ்காரிக்கு பிறந்த ஒரு பொண்ணு பையனை போய் நமக்கு ராஜா வாக்குறதா? அதே விமலாதித்தனுக்கு இன்னொரு 2வது பொண்டாட்டி இருக்கு, அவ தெலுங்காரி, அது பட்டத்து ராணி கிடையாது. அவ பையனை ராஜா வாக்கலாம் அப்படின்னு அவனுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப ராஜேந்திரன் நரேந்திரன் என்ன பண்ணுவான், ஓவர் த ஃபோன் கால், மாமா நீங்க இது மாதிரி குட்டி கலாட்டா பண்றாங்க மாமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ராஜேந்திரன் அதுக்காக தான் இங்கேருந்து படையெடுத்து திரும்ப போறாரு. அவர் போனோடனே ஒன்றும் இல்லை மாமா, பேசிட்டு இருந்த மாமாட்டி எல்லாமே ஓட்டாங்க. உடனே மருமகனுக்கு தன்னுடைய மகள் அமங்காதேவின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வச்சு அங்கேயே உட்காந்துட்டார், வேங்கி நாட்டே உட்காந்துட்டார். ஓடினால எல்லாமே பிடிச்சிவா அப்படின்ட்டார். இந்த படைகள் வட இந்தியாவுக்கு கங்கை வர போய் படையெடுத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய மருமகனின் ஆட்சி அதிகாரத்தை குலைக்கும் விதமாக சதி செய்தவர்களை தேடி பிடிக்கிறதுக்காக போச்சு. அப்படிதான் போய் வங்காளம் வர ஜெயிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பெங்கால்னு சொல்கிறோம்ல, அது வர ஜெயிச்சு அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பிடிச்சி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வெற்றிகரமாக அந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்து மொத்த படையோட கிளம்பி ஸ்ரீவிஜய நாட்டுக்கு போகிறாங்க. ஸ்ரீவிஜயம்ன்றது இன்றைய கம்போடியா. அதாவது இங்கே தஞ்சாவூர்லேருந்து கிளம்புனதும் ரிட்டர்ன் வந்து கப்பல் ஏறினதுக்கும் உள்ள கேப் எவ்வளோ தெரியுமா? அதுதான் அவரோட மிலிட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது. 180 நாள், ஜஸ்ட் 6 months. 6 monthsல 9 லட்சம் பேர் கொண்ட படை இங்க இருந்து கூட்டு போய் வங்காளம் வர போயிட்டு 6 monthsல ரிட்டர்ன் ஆகி கம்போடியா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கம்போடியா கிளம்புறாங்க. அப்புறம் கம்போடியா எல்லாம் போறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னா 1025 இருந்து 1029 வரை உள்ள காலகட்டம். செப்பேடு எப்போ இது எழுதப்பட்டது? எமக்கு ஆண்டு 6 அப்படின்னா 1020 எழுதப்பட்டது. நீ சமஸ்கிருதத்தில் எழுதும்போது லூசு பாயில எமக்கு ஆண்டு 6ன்னு அதுலயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து 9 வருஷம் கழிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் நீ எப்படி எழுதுற? கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அந்த அதுல என்ன எழுதி டேட்டாவே போட்டு டேட் போடும்போது ராஜேந்திர சோழருக்கு ஆண்டு 6 அப்படின்னு போட்டே எழுதிட்டாங்க. எழுதிட்டு நடக்க போறதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம் கழிச்சு நடக்கிற விஷயத்தெல்லாம் அதுல எழுதி வச்சிருக்காங்க. கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். அதாவது வெறும் வெங்கையா சொன்னதை மட்டும் வச்சு நம்ம நம்ப கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு அதுக்கு தான் சொன்னது. அப்போ கங்கைக்கு போனதுக்கும், கங்கைக்கு முதல்ல ராஜேந்திரன் போகவே இல்லை, அவர் படை தான் போச்சு. அப்படி புனிதம்னு அதை கருதி இருந்தா ராஜேந்திரன் போயிருப்பான்ல.
படைகளை மட்டும் அனுப்புறதுக்கு பதிலாக புனிதம்னு கருதி இருந்தால் அவனும் போயிருப்பான். அவன் போகவே இல்லை, படைகள் மட்டும் தான் போயிட்டு வந்தது. அந்த படைகள் தண்ணீர் எடுத்து வந்ததாக ராஜேந்திர சோழன் எங்கேயும் எழுதிலாம் வைக்கல. அப்போ இவங்களா என்ன பண்ணுறாங்க, இந்த பெரிய 3 ஸ்டார் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அந்த செப்பேடுகளில் பூரா இவனுக்கு ஒரு சம்ஸ்கிருத வருஷனம் உள்ள சொருவிட்டாங்க. சொருவி ராஜராஜன் எங்களுக்கு தான் கொடுத்தான்னு இவங்களா எழுதி வச்சுக்கிட்டாங்க. அங்கே தமிழ் பகுதியில் என்ன சொல்லிச்சு, காரநாட்டான் தான் போட்டார், ஒரு 28 பேர் சாட்சி எழுந்து போட்டாங்கன்னு சொன்னேன். இங்கே சமஸ்கிருத பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உத்தரவை யானை மீது வைத்து மரியாதையாக கொண்டு வந்து ஜனநாத பிரம்மராயன் அப்படின்றவர்கிட்ட ஒப்படைச்சாங்க, அவர் அதை செஞ்சார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஜனநாதன்ற பேரே அங்கே தமிழில் செப்பரேட்டில் கிடையாது. இங்கே சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜனநாதன் அப்படின்ற ஒரு பார்ப்பனர்கிட்ட தான் கொடுத்தாங்க, அவர் தான் வாங்கி அவர் தான் ஊர் ஹெட்டு எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. சரியா? இதை விட அந்த அன்பில் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது, அதை படிச்சிங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்கும். ஒரு மோலியார் வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செப்பேடு கிடச்சிதுன்னு யாரோ ஒருத்தர் அந்த வேலை பார்க்குற ஆள் கொடுத்தாராம். அதை அவர் என்ன பண்ணியிருக்காரு, சாமிநாத ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். அவர் நல்லா தொடச்சி பத்திரமா வீட்டில் வச்சுட்டாராம். ஏஎஸ்ஐட்ட கூட கொடுக்கல. அது ஒரு கோபால ஐயங்கார்னு அதில் ஏஎஸ்ஐயில் வேலை பார்க்குறவர் இப்படிதான் பதிவு பண்றாரு. என்ன பண்றாரு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு சூத்திரன் கண்டெடுத்து கொடுத்ததை லட்சுமணசாமி முதலியார் பத்திரமாக வைத்திருந்தார். பின்னர் அதை சுவாமிநாத ஐயரிடம் கொடுத்தார். அவர் பெருமனது கொண்டு அதை பார்வையிட எனக்கு அனுமதி கொடுத்தார். எப்படி? இதுலயும் சமஸ்கிருதம் ஒன்று இருக்கும், தமிழ்ல வேற ஒன்றா இருக்கும். சமஸ்கிருதத்தில் சொல்றது பூரா பார்ப்பனர்ல உயர்வா சொல்லியிருக்கும், தமிழ்ல வந்து சாதாரணமா அந்த நிகழ்வு என்ன நடந்ததுன்றது மட்டும்தான் இருக்கும். அப்போ தமிழ் சாதிகள் அப்படின்றது எப்படி ராஜராஜன் காலத்துல இப்ப இருக்கிற ஆஸ்பெக்டோட? அருமையான கேள்வி. ஏன்னா சாதிகளை வைத்த ஒரு பட்டியல் சமூகத்திற்கு எதிராக, பட்டியல் சமூகம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான். அருமையான ஒரு கேள்வி. அதுக்கு வந்து இப்போ நம்ம ஆனைமங்கல செப்பேடுன்னு சொன்னோம்ல, லார்ஜர் லேடன் பிளேட், அந்த லேடன் பிளேட்டுக்கு போனோம்னா நமக்கு வந்து தெளிவா தெரியும். இப்போ சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த லிஸ்டே வந்து 3 லிஸ்ட் இருக்கு. அதுல லிஸ்ட் ஏபின்னு. ஆமா, ஓலை எழுத்து இல்லைன்னா ஓலை எழுதும் ஆர் மந்திர ஓலை, அமுதன் தீர்த்தங்கரன் அடுத்த பேர் பாருங்க. அது வந்து அடுத்த காலம் வந்து அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவங்க அப்பா பேர் என்னன்னு இருக்கும். விலாத்தூர், ஆவூர்குரம், குரம் இல்ல, அது குற்றம். ஆவூர் குற்றம், நித்தவினோத வளநாடு. அவரோட அட்ரஸோட சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அது இந்த தாலுகா, இந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி. அந்த கையெழுத்து போட்டவங்க இல்ல, எக்ஸிக்யூட் பண்ணவங்க. ராஜாக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறவர் தான் இந்த மந்திர ஓலை. ஓகே ஓகே ஓகே. ஓலை நாயகன் ஆர் மந்திர ஓலை நாயகன் கிருஷ்ணன் ராமன் அலையஸ் மதிசோல பிரம்மராயன். அது இவங்க சேர்த்துக்கிட்டது, ஏன்னா சமஸ்கிருதத்துல இருந்து சேர்த்துக்கிட்டது. கிருஷ்ணன் ராமன்றது மட்டும் தான் பேரு. அது ஊர் படிக்கவா? படிங்க. கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம், வெண்ணாடு, உய்யக்கொண்டார் வளநாடு. அடுத்து அதேதான் அந்த டெசிக்னேஷன். இறையவன் பல்லவன் அலைஸ் மும்மதிசோ போசன் அரைசூர், பாம்புனி குற்றம், நித்த வினோத வளநாடு. வேலன் உத்தம சோழன் அலையஸ் மதுராந்தக மூவேந்த வேலன், பருத்திக்குடி, நென்மலி நாடு, அருண்மொழி தேவ வளநாடு. இந்த ஒரு 4 பேர் வாசிக்கு போதும். இது மாதிரி நிறைய இருக்கு. அதுல கஷ்டமாவும் இருக்கு. ஆமா, ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால படிக்க முடியாது. என்ன இதுல இருந்து தெரியுது, இப்ப 4 பேர் வாசிங்களா, இதுல ஏதாவது சாதி பேர் இருந்துச்சா? இல்ல. செட்டியாரு, நாடாரு, இல்ல, வேளாளர், இதே ஜாதி பேர். இதேதான் இதுல இருக்க எந்த பேர்லயுமே சாதி பேரே கிடையாது. அந்த கல்வெட்டுகள்ல செப்பேடுகள்ல இருக்கிற இதுலயுமே சாதி பேர் இல்ல. செப்பேட்ல இருந்த பேர் தான் இது. இது லிஸ்ட் 1. கருமம் 1000 அப்படின்னு ஒரு பதவி. இப்படி பல பதவிகளை சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆபீசர்ஸ் யாரு அப்படின்னு. ஆமா, இது முடிச்ச அப்புறம் லிஸ்ட் பி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாட்சி கையெழுத்து போட்டவங்க. என்னன்னா ஒப்பத்திருவன், கற்பக கடியான், நிரஞ்சன் தாமோதரன், நாராயணன் ஓரி, இப்படி இன்னொரு 27 பேர். ஆக இந்த லிஸ்ட் மொத்த லிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே சாதி பேரே கிடையாது. அப்ப அங்க சாதின்றது இருந்ததா ராஜராஜன் காலத்துல அப்படின்னா? சாதியெல்லாம் கிடையாது, பதவிகள் இருந்தது. சரியா? பதவிகள் தான் இருந்தது, சாதிகள்லாம் கிடையாது. பின்னாடி வரக்கூடிய கல்வெட்டுகள்ல 1-2 இடத்துல மட்டும்தான் என்ன குறிப்பிடப்படுதுன்னா,
வேதியர்னு ஒரு வார்த்தை வருது தமிழ்ல, அப்புறம் வெள்ளாளர்னு ஒரு வார்த்தை வருது, அப்புறம் பறையர்னு ஒரு வார்த்தை வருது, அப்புறம் புலையர்னு ஒரு வார்த்தை வருது. இந்த 4 பேர் தான் வருது, வேற எதுவும் வரல. சரியா? இது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜன் காலத்தில் தொடங்கின அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருக்குல்ல, நீங்கள் அந்த ராஜராஜ பெரிய கோயில் இருக்குல்ல, நான் வந்து ராஜராஜன் வந்து அப்படியே தமிழ் பற்று அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவன் பேரே சமஸ்கிருத பேர் தான். சரியா? பேரு பட்ட பேரு எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் வச்சிருந்தான். ஏன்னா அப்பவே அந்த ஃபேஷன் வந்துருச்சு உள்ள சவுத் இந்தியாவுக்குள்ள. எல்லாத்துலேயும் நம்ம தமிழில் வச்சுக்கிறது இல்லாமல் சமஸ்கிருதத்தில் வச்சாதான் மரியாதைன்ற மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ். அவர் பேர் அருண்மொழி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே, அது வந்து இந்த சமஸ்கிருத பகுதியில எழுதியிருக்கு இவன் அருள்மொழின்னு. லீனியேஜோ கிரானாலஜி எழுதுறதோ நமக்கு பழக்கமே கிடையாது. கிரானிக்கல் அப்படிம்பாங்க, இல்லை கிரானிக்கலர் அப்படிம்பாங்க. இந்த கிரானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுற பழக்கமே வந்து எப்படி வருதுன்னா முஸ்லீம்ஸ் தான் வருது. அவங்க தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. முகமது நபியோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தால கலிஃபான்னு வரும்போது கலிஃபாட்ல என்ன பண்ணாருன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்ச்சியாகத்தான் பாபர்லாம் வரும்போது அவரும் கிரானிக்கல் எழுதுறாரு, அக்பர் எழுதுறாரு, எல்லாரும் எழுதுறாங்க. அது யூரோப்ல அந்த கிரானிக்கல் எழுதுற பழக்கம் இருக்கு. நமக்கு இந்தியாவில் கிரானிக்கல் எழுதுற பழக்கம் கிடையாது. நமக்கு இந்தியாவில் வந்து ஏதாவது சாதனைகள் இருந்தால் சாதனைகள் எழுதுவாங்க, சட்டங்கள் போட்டால் சட்டங்களை எழுதுவாங்க. இவ்வளவுதான் அதில் இருக்கும். இப்போ இதில் இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணானே, எப்படி பண்ணா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதை வந்து கல்வெட்டுல பண்ண முடியாது நீங்க. ஏன்னா கல்வெட்டு வந்து பப்ளிக் டாக்குமெண்ட், ரோட்ல நடந்து போற எல்லாரும் பார்ப்பாங்க. நமக்கு தான் இன்னைக்கு வந்து அது பழமையான பொருள், நமக்கு தான் பழசு. அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு அது டெய்லி பார்க்கறது. பொய்யா எழுதி வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? டேய் இப்படிலாம் ராஜா சொல்லவே இல்லையா, என்னடா லூஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கேன்னு கேட்பாங்களா இல்லையா? கல்வெட்டுல இந்த ஃப்ராடு பண்ண முடியாது. செப்பேடு யாரும் பார்க்க போறது இல்லை, ரகசியமா உள்ள இருக்க போகுது. இந்த திருவாலங்காடு செப்பேட்ல இது இந்த நிலம் இந்த கோயிலுக்குன்னு எழுதி கொடுத்து அந்த செப்பேடு எங்க இருக்கும்? அந்த கோயில்ல தான் இருக்கும். அப்ப ஐயரே முதல்ல அங்க பூஜைக்கு கிடையாது. பூஜைக்கு இருந்தது மகாதேவ பிடாரன்னு பேரு. இந்த ஐயருங்க கோயிலை டேக் ஓவர் பண்ணதே எப்பன்னா பிற்காலத்தில் பாண்டியர்களும் விஜயநகர பேரரசாக வந்து நாயக்க மன்னர்களாக மாறும்போது தான் கோயிலை ஃபுல்லா டேக் ஓவர் பண்றாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த செட்டப்ல எப்படி இருந்திருக்குன்னா 2 பிரிவாக இருக்கிறாங்க. ஒன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களா இருக்காங்க, இன்னொன்று விவசாயம் சாராத தொழில் செய்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. ராஜா 9 லட்சம் பேர் வச்சிருக்கிறாரு. டெய்லி ஆயிரக்கணக்காக அம்பு தயாரிச்சு அமிச்சுக்கிட்டே இருக்கணும். தச்சு வேலை செய்கிறவர், கொல்லுப்பட்ட வச்சிருக்கிறவரு, எல்லாருக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அரசாங்கத்திலேருந்து பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு பக்கம் படையெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கும். இவங்க உட்காந்து நிலத்துல போய் வேலை செய்யறதுக்கு டைம் இருக்காது இவங்களுக்கு. அப்போ அதை விவசாயத்தை வேற ஒருத்தம் பண்ணுவான். அப்படி இருந்ததுல தான் கொஞ்சம் கொஞ்சமா 2 பிரிவா பிரிகிறாங்க. வலங்கை பிரிவு, இடங்கை பிரிவுன்னு பிரிகிறாங்க. வலங்கை பிரிவு பூரா நிலம் வச்சிருந்தவங்க, இடங்கை பிரிவு பூரா நிலம் இல்லாத ஹை பெய்டு ஜாப்ஸ். அப்படி நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஆனா என்ன சிக்கல் வருதுன்னா, சோழர்கள் வீழ்ச்சி அடையும் போது நிலம் வச்சிருந்தவெல்லாம் தப்பிச்சிட்டான். அவனுக்கு சோத்துக்கு பிரச்சனை இல்லை. நிலம் இல்லாம டிபெண்ட் பண்ணியிருந்தவன் காலி, அவன் காலி. அதில் கொஞ்சம் பேர் கொஞ்ச காலம் வந்து தனியார் கப்பல்களில் வந்து வணிகர்களோட கப்பலில் பாதுகாப்புக்கு போகிற வேலை அந்த மாதிரிலாம் போனாங்க. அப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடங்கை பிரிவாக இருந்தவர்கள் தான் இப்போ சொல்லக்கூடிய இடைநிலை சாதிகளாக மாறுறாங்க. நிலம் வச்சிருந்தவெல்லாம் உயர் சாதின்னு தன்னை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படி தான் சாதி உருவாகிச்சே தவிர சாதி வந்து சோழர்கள் உச்சத்தில் இருந்த காலத்தில் சோழர்கள்ட்ட கிடையாது. அப்ப அந்த புலையர், வெள்ளாளர், பறையர் அப்படின்ற இந்த அதெல்லாம் தொழில் சார்ந்த பெயராக இருந்திருக்கும். பறை அறிவிப்பவர் பறையர். அதுக்கு தனியாக ஒரு வரியை போட்டிருக்காங்க. கனிமுறினே பேரு. கனிமுறினா நேரத்தை கணித்து சொல்றதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு போட்டு, அப்போ வாட்சிலாம் கிடையாது, இல்லை கிளாக் டவர்லாம் வைக்க முடியாது. அப்போ ஒரு ஆள் வந்து சொல்லணும், இன்னைக்கு இத்தனாவது யாமம், இது இத்தனாவது யாமம் கடந்துருச்சு, நீங்கள் அடுத்த வேலையை பார்த்தீங்களான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு போட்டு வச்சுருப்பாங்க, டைம் கீப்பர் மாதிரி. அவர் உட்காந்து வேறு ஒரு வேலையும் செய்ய மாட்டார். டைம் ஆச்சா ஆயிடுச்சு, போய் முரசு இருந்தது, டைம் ஆயிடுச்சுப்பா, 2வது நாளைக்கு முடிஞ்சிருச்சு, 3வது யாமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கனிமுறின்னு ஒரு வரி போட்டிருக்காங்க. பல வரிகள் போட்டிருக்காங்க. அந்த பல வரிகளில் இந்த மாதிரி டைம் கீப்பருக்குன்னு ஒரு வரி போட்டிருக்காங்க. இப்போ ராஜா இருக்கிறவரை டைம் கீப்பருக்கு காசு கொடுத்தாங்க. ராஜா போனதுக்கப்புறம் நிலம் இல்லாமல் சிக்கிட்டாங்க. நிலம் வச்சிருந்தவெல்லாம் தப்பிச்சிட்டான், நிலம் இல்லாதவெல்லாம் சிக்கிட்டான். சிக்கினவன் பூரா இடைநிலை சாதியாகவும் கடைநிலை சாதியாகவும் மாறுறான். நிலம் வச்சிருந்தவெல்லாம் நாங்கள் உயர் நிலை சாதிகள். நாயக்கர்கள் காலத்தில் ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்கள் கோயிலை ஆட்டைய போடும்போது நாயக்க மன்னர்கள் ஃபுல்லாக இருக்கிற செட்டப் அப்படின்றது அதுக்கான பேஸ் உருவாகுது. பேஸில் அந்த ஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக மாறுறது நாயக்கர்கள் காலத்தில் தான் மாறுது.
அது என்ன காலகட்டம் போல? அது 1600களில் 600களில். ஓகே. அதுக்கப்புறம் சுத்தமா நம்ம பழசம் எல்லாமே மறந்து போச்சு. எல்லாமே அந்தந்த தொழில் செஞ்சவங்களாம் அந்தந்த தொழிலே சாதியாக மாறி யார் கூடயும் சேரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு போய் ஒட்டுமொத்தமா சிதைச்சு நாசம் பண்றாங்க. இப்போ நான் காமெடியான ஒரு செட்டப் அப்படின்றது அப்போ இல்லை. இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சாதிய சூழல். அப்ப சாதின்ற செட்டப்பே இல்லை. அதாவது ராஜாதித்தன் ஒருத்தர் சொன்னல, ராஜராஜ சோழனோட பெரிய தாத்தா, அவரோட படையில சண்டைக்கு வேலைக்கு சேர்றதுக்கு வேலன் குமரன் அப்படின்னு ஒருத்தர் சேர நாட்டுல இருந்து வந்து வேலைக்கு சேர்றாரு. அவர் பேர் என்னது? வேலன் குமரன். குமரன் நாயர் இல்ல, சேரநாடுனா கேரளா தானே. ஸோ அந்த காலகட்டத்தில் சேர நாடாக இருந்தாலும் பாண்டிய நாடாக இருந்தாலும் சோழ நாடாக இருந்தாலும் சாதின்ற பேர்லாம் அங்கே இல்லவே இல்லை. இப்போ நம்ம காமிச்சோமே இத்தனை பேரை பார்த்தீங்க, இந்த பேர்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல சாதி பேர் இருக்கா? ஆள் பேர் இருக்கு, அவங்க ஊர் எந்த ஊருன்னு இருக்கு, அவர் எந்த கூட்டத்தை சார்ந்தவர் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். சாதி அப்ப இருந்திருந்தா பேர் சாதியோட தானே போட்டிருப்பாங்க. சாதி பயன்பாட்டில் இருந்திருந்தா சாதி பேரை போட்டிருப்பாங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகள் சீமான் போன்ற நபர்கள் அல்லது இன்னைக்கு திருமாவை விமர்சிக்கிறவர்கள் ராஜராஜனை பார்ப்பதற்கும் நீங்கள் பார்ப்பதற்குமான வேறுபாடு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்னுடைய பெருமை என்னோட தாத்தன் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. நீங்க சொன்னதுலே தான் அது வேறத்தனமா சொல்லுவார், வேற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க பாரு படையெடுத்துட்டு போனோம், கடாரம் வென்றான், அதை வென்றான், இதை வென்றான். இன்னொரு பாட்டை அங்க உட்கார்ந்து இருந்தானே அமரபூஜங்கன்னு செருப்படி வாங்கினானே ராஜராஜன், அதை பத்தி பேச மாட்டியா நீ? இன்னொரு தமிழ் மன்னர், அவனும் தமிழன் தானே, பாஸ்கரவர்மனும் தமிழன் தானே. அவன் 2 பேரும் அடி வாங்கினானே, அதை சொல்ல மாட்டியா? அடிச்சவனை சொல்லுவேன்னா அடி வாங்கினதுல எவனா தமிழன் இருக்கானான்னு சொல்லணும்ல நீ. இது தமிழன் பெருமைனா இது தமிழனுக்கு அவமானம் தானே. பாண்டியன் தோத்தது தமிழனுக்கு அவமானம் இல்லையா? சேரன் தோத்தது தமிழனுக்கு அவமானம் இல்லையா? அவமானம் தானே. அந்த கோணத்துல நீங்க பாக்கணும். அப்ப என்ன பாக்கணும்னா, அந்த தமிழர்கள்னு நீங்க பாக்குறதே பைத்தியகாரத்தனம். அது வந்து மன்னர்கள்னா சண்டை போடுவாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அதோட கலை யதார்த்தம் என்னன்றது புரியும். அன்னைக்கு தேதிக்கு அவனுக்கு எது சரியோ அதை செஞ்சான், மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க, அதனால எல்லாரும் அவனை கொண்டாடினாங்க. அவன் கோயிலை கட்டினான், அந்த கோயிலை கட்டினான்றதே இன்னும் பெரிய கோயில் இல்லை. அதுக்கு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியே சைவ மதத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க. அது கோயிலுக்கு சாமியோட பேர் என்ன தெரியுமா? ராஜராஜேஸ்வரன். அவர் வச்ச பேர் அதுதான். ராஜராஜன் தான் ஈஸ்வரன். ராஜராஜன் தான் அங்க ஈஸ்வரன். தமிழ்ல கூட பெரிய பேரு என்ன, பெரிய உடையார் கோயில் தான் பேரு. தஞ்சை பெருவுடையார் கோயில். பெருவுடையார் யாரு? ராஜராஜன் தான் பெருவுடையார். ஓகே. அவனுக்கு தான் கோயில் கட்டிக்கிட்டான், புரியுதுங்களா? அவனுக்கு தான் கோயில் கட்டிக்கிட்டான். அந்த ஆர்கிடெக்சரை பெருமையா சொல்றது அப்படின்றதெல்லாம் அவனோட நிர்வாகத்திறன், அவ்வளவுதான். அவனோட டேலண்ட்ல அது ஒண்ணு, அவ்வளவுதான். அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல அது ஒண்ணு. அது அந்த அளவோட அந்த காலகட்டத்தோட மட்டுமே பார்க்கணும். அதை கொண்டாந்து இன்னைக்கு பெருமைன்னு பேசுறது தான் பைத்தியக்காரத்தனம். பெருமைன்னு பேசுறதும் தப்பு, அவரை விமர்சிப்பதும் விமர்சிக்கணும், தாராளமா விமர்சிக்கலாம், விமர்சிக்க கூட பார்க்கலாம். ஆனா உண்மை என்னன்றதை பார்க்காம பார்ப்பனர்கள் சொல்ற உண்மையை வச்சுக்கிட்டு நம்ம பேசுறாங்க. இப்ப நான் சொன்னது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? 1020வது ஆண்டில் எழுதப்பட்ட செப்பேடுன்னு போட்டுட்டு அதுல 1029ல உள்ள ஈவெண்ட்டை உள்ள கொண்டாந்து எழுதி வச்சிருக்கான். அப்படின்னா இவன் ஃப்ராடு பண்றான்னு அர்த்தம். இந்த ஃப்ராடு தனத்தை ஆனைமங்கல செப்பேட்லையும் பண்ணி வச்சிருக்காங்க, திருவாலங்காடு செப்பேட்லையும் பண்ணி வச்சிருக்காங்க. 2வது ஆனைமங்கல செப்பேடு, அதான் லெசர் லைடன் பிளேட்டு, அது வந்து குலோத்துங்கன் காலத்தில் இருந்தது. நான் முதல்ல ஒன்று சொல்லும்போது சொன்னேன்ல, முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து அப்படின்னு தொடங்குச்சுன்னு. அந்த முடிகொண்ட சோழபுரம் எது? அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜன் காலத்துல அதுக்கு பேரு முடிகொண்ட சோழபுரம். சரிங்க சார், இவங்க தான் கங்கையில இருந்து எடுத்துட்டு இல்ல, இப்படி கூட நீங்க வரலாம். சரிங்க சார், அது வந்து 1020ல எழுதின செப்பேடு இல்ல, அன்னைக்கு அதுக்கு முடிகொண்ட சோழபுரமா இருக்கும். பின்னாடி அவர் கங்கையெல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னு நீங்க தானே சொல்றீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா பேர் மாத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, 1ஆம் குலோத்துங்க சோழனோட செப்பேடு இருக்குல்ல, லெசர் லைடன் பிளேட்டு, அதுலயும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இதே மாதிரிதான். முடிகொண்ட சோழபுரத்து எனது குளியல் அறையின் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இந்த உத்தரவு கொடுக்குற உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்திருக்காரு போல இருக்கு. அது பக்கத்துல இருந்து சாஞ்சி படுக்கிறதுக்கு ஏதோ வச்சிருந்திருக்காரு போல இருக்கு. இந்த டெஃபினேஷனோடவே இருக்கு. அங்கேயும் முடிகொண்ட சோழபுரம் தான். 1ஆம் குலோத்துங்கன் வரும்போது ராஜேந்திரன் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளது. 60 வருஷமாவே பேர் மாத்தாம வச்சிருந்தாங்க. பார்ப்பனர்கள் கையில் கோயில் சிக்கிய பிறகு இந்த ஊர் பேரை மாத்திட்டாங்க. சொல்ல போனா நாம் வந்து ஒரு பெரிய பெயர் மீட்பு போராட்டமே நடத்தலாம். அந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு வைக்காத, அதோட ஒரிஜினல் பேரான முடிகொண்ட சோழபுரம்னு வை அப்படின்னு நம்ம அதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கலாம். அதே போலவே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்களா, ராஜமுந்திரி. அது ஆக்சுவலாக அந்த ஊரோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? ராஜ மகேந்திரபுரி.
அந்த ராஜ மகேந்திரன் யாருன்னா ராஜேந்திரனோட 3வது பையன். அதாவது இந்த ராஜேந்திர நரேந்திரன் ஒருத்தனுக்கு போய் இது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து வேங்கி நாட்டில் ராஜாவாக்கணும்னு சொன்னல, அவனும் இந்த மச்சான் ராஜ மகேந்திரனும் ரொம்ப க்ளோஸ். டிகிரி தோஸ்துன்னு இப்போ நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ். அதனால மச்சான் பேர்ல ஒரு ஊரே கட்டிட்டான் ஆந்திரால. ராஜ மகேந்திரபுரி, அதுதான் ராஜமுந்திரின்னு ஆயிடுச்சு. அதே போலவே முதலாம் குலோத்துங்கன் வந்து காலத்தில் வேங்கி நாட்டில் மறுபடியும் கொஞ்சம் குழப்பம் வந்தப்போ மறுபடியும் படையெடுத்து போறான். அப்போ ஜெயிச்ச உடனே அந்த பக்கத்தில் இருந்த ஒரு துறைமுக நகரம் ஒன்று இருக்குது. அந்த துறைமுக நகரத்துக்கு அதே குலோத்துங்க நகரம்னு சொல்லலான்னு, குலோத்துங்கன் பட்டினம்னு பேர் வைப்போம்னு சொல்கிறாங்க. குலோத்துங்கன் கூட இருந்த இன்னொருத்தர் தான் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நம்ம போட்டு 4 சாத்து வேறு சாத்தியிருக்கோம், இல்லை நான் உங்கள் பேரை வேற வச்சோம்னா டெய்லி கடுப்பாயிட்டு இருப்பாங்க, அதனால அது வேணாம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்து பேரை வச்சுருவோம் அப்படின்றாங்க. அப்படி வச்ச பேர் தான் விசாகப்பட்டினம். இப்போ வைசாக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த விசாகப்பட்டினம் குலோத்துங்க சோழனோட நினைவாக வைக்கப்பட்ட பேர். ஸோ இப்படியே இந்த நீங்கள் கிழக்கு கடற்கரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோழர்களின் தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும். கோரமண்டல் கோஸ்ட்ல இருந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கேதா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, ஒரு தீவு. அது ஒரு மலேசியா கண்ட்ரியில் பல ஸ்டேட்டில் அது ஒரு ஸ்டேட், அது ஒரு மாநிலம். அந்த கேதா அப்படின்ற மாநிலத்துக்கு ஒரு அரச குடும்பம் ஒன்று இருக்குது. அவங்க இப்போவும் பட்டப்பேர் எப்படி போடுவாங்கன்னா ராஜசூலியன்னு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க சோழர்களோட வம்சாவளி. ராஜசூலியன்னு போடுவாங்க, ஆனா பேர் எப்படி இருக்குன்னா அன்வருதீன் இருக்கும். ராஜசூலியா அன்வருதீன். நம்ம கடைசியா ஒண்ணு வேணா சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவது நம்ம கடைசியா சொல்லி முடிஞ்ச ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ராஜராஜ சோழன் காலத்துல சாதி இல்லை அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அப்ப ஆப்வியஸா ராஜராஜ சோழனுக்கும் சாதி இருந்திருக்காது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்க சொன்னதுல இருந்து கன்வின்சிங்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப எல்லாருமே எங்க சாதி தான். அது வன்னியரா இருக்கலாம், தேவரா இருக்கலாம், தேவேந்திர குலவேளாளர் அமைப்புகளா இருக்கலாம், பறையர் அமைப்புகளா இருக்கலாம், யூ நேம் த காஸ்ட் இன் தமிழ்நாடு. எனக்கு தெரிஞ்சு பார்ப்பனர்கள் தவிர பாக்கி எல்லாருமே ராஜராஜ சோழன் எங்க ஜாதி தான், எங்கால் தான் சொல்லி அவருக்கு விழா நடத்துறது அப்படின்றத கொண்டாடுறாங்க. அவர் சாதிக்கான ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்ச ஏதாவது கூறுகள் இருக்கா? யார் சாதி தான் ராஜராஜ சோழன்? பேரை வந்து சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா பெரிய உடையார் தேவர் அப்படின்னு. அதனால உடையார்னு வருது, நாங்க உடையார் ஜாதி, தேவர்னு வருது தேவர் ஜாதி. அப்ப காரநாட்டான்னு ஒரு போஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல, அப்ப அந்த போஸ்ட் எல்லாம் நாடார் கொடுத்திருந்தாங்களா? இவங்க லூசு பயலுங்க. அதான் சொன்னேன், 1800க்கு முன்னாடி ராஜராஜன் இருந்ததே இவங்களுக்கு தெரியாது. ராஜராஜன் காலத்துல சாதி இருந்ததா இல்லையான்றதை விட்டுருவோம், ராஜராஜன் இருந்ததே இவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? ஒரு வெள்ளக்கார வந்து சொல்லிதான் உனக்கு தெரியும். அந்த கோயிலை கட்டினதே ஒரு ராஜராஜன் ஒரு 1000 வருஷம் முன்னாடி கட்டியிருக்காண்டான்னு அவன் வந்து சொல்லிதான் உனக்கு தெரியும். அதுவே உனக்கு தெரியாதா? அப்புறம் என்னடா லூசு மாதிரி எனக்கு ராஜராஜன் எங்க முப்பாட்டம் புடலங்கன்னு உளறிட்டு தெரியறது. இந்த கடைசியாக ஒன்று சொல்லணும்னு சொன்னல, ஃபெர்டினாண்ட் மெகலன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சர்க்கம் நேவிகேட் த எர்த். ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி அப்படியே அமெரிக்கா போய், சவுத் அமெரிக்கா போய், பிலிப்பைன்ஸ் எல்லாம் போய் அப்படியே வந்து இந்தியாவெல்லாம் தாண்டி மறுபடியும் ஸ்பெயினுக்கே போய் சேர்ந்து அந்த க்ரூ தான் ஃபர்ஸ்ட் உலகத்து கடல் வழியா சுற்றி வந்தாங்க. இந்த ஃபெர்டினாண்ட் மெகலன் வந்து பிலிப்பைன்ஸ் தீவுகளில் ஒரு தீவு இருக்கு, செபுன்னு பேரு. அந்த தீவுல நடந்த சண்டையில அந்த மக்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டையில மெகலன் கொல்லப்பட்டு விடுகிறார். அந்த செபு தீவோட அரச வம்சம் வந்து ராஜா ஹோமபான்னு பேரு. அங்க போய் எப்படி ராஜான்ற பேர் இருந்தது? அதுவும் சோழர் வம்சம், அதுவும் சோழர்கள் வம்சம். நீங்க இந்த சுத்து வட்டாரத்துல எங்கெல்லாம் போய் ராஜான்ற பேர் வருதுன்னு பாத்தீங்கன்னா அது பூராமே சோழா இன்ஃபுளுன்ஸ் தான். ஏன்னா 432 இயர்ஸ் ஆஃப் ரூல் ட்ரேசஸ் அப்படின்றது பல இடங்கள்ல இவங்க எப்படி நாசமா போனாங்கன்றதையும் கடைசியா சொல்லிடும். இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து யாரோட பையன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர நரேந்திரனும் அமங்காதேவின்னு சொன்னல, அதாவது குந்தவையோட பையனும் குந்தவையோட ஆந்திரா அப்பாவோட பையனும் ராஜேந்திரனோட பொண்ணுக்கும் பிறந்தவன் தான் அந்த அவனுக்கு பிறந்த பையன் தான் குலோத்துங்கன். அம்மா வழி தாத்தா எம்பரர். அப்ப ஆப்வியஸா அந்த பேர பையன் எங்க வளர்ந்துருப்பான்? இங்கதான் வளர்ந்துருப்பான், தஞ்சையில. ராஜேந்திரனுக்கு 4 பசங்க. அதுல ஒரு 4 பேருமே வந்து சண்டையில செத்து போயிடுறாங்க. 4வது பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு பையன், அவனும் சண்டையில செத்துறான். அப்ப ஆண் வழி வாரிசே இல்லை. அப்படின்றப்ப பெண் வழி வாரிசாக இருக்கிற குலோத்துங்கனை ராஜாவாக்குறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்காரன் அவன் ஊர் சொந்தக்காரன் இருப்பான்ல, எப்படி நீ கொண்டு வரலாம், உடனே ராஜாவாயிட்டாரு, வாடா என் பொண்ணையும் கட்டிங்க ராஜான்னு இங்க அங்க இருந்து ஆந்திராக்காரன் பூரா இங்க உள்ள வந்துட்டாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கும் மன்னர்களுக்குமான இடைவெளி பெருசாகுது. ராஜாவுக்கு மட்டும் தமிழ் தெரியும், ராஜாவோட ஃபேமிலியில இருக்க யாருக்கும் தமிழ் தெரியாது. அப்பதான் பார்ப்பனர்கள் உள்ள புகுந்து ஆட்டையை போட ஆரம்பிக்கிறது. நாங்களும் இந்த சதுர்க்க செய்தியெல்லாம் கற்றுக்கிறோம், ராஜாவோட குடும்பத்துக்கு போய் பாட்டு பாடி காட்டுறோம்,
தமிழ் பண் அப்படின்னு இருந்தது தெலுங்கு கீர்த்தனையா மாறுது. தெலுங்கு அப்பதான் அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ராஜாக்கு தமிழ் தெரியும், அவர்கிட்ட தமிழ்ல பண்ணா அவர் ரசிப்பாரு. அவர் பொண்டாட்டி தெலுங்கு, அவர் மாமனார் மாமியாருக்கெல்லாம் தமிழ் சுட்டு போட்டாலும் வராது, மச்சாலாம் வந்திருப்பான் ஊர்ல இருந்து, எவனுக்கும் தமிழ் தெரியாது. அப்ப அவனுக்கு தெலுங்குல பாடுறேன்னு சொல்லி பார்ப்பனர்கள் உள்ள போறாங்க. இப்ப ராஜாவுக்கும் மக்களுக்கும் இடைவெளி எப்ப இன்னும் ஜாஸ்தியா நெருக்கம் விலகுதுன்னா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த ராஜாவை புகழ்ந்து பாடுற வேலையெல்லாம் வருது. கலிங்கத்து பரணி, வீர சோழியம், ராஜாவுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. ராஜராஜன் காலத்திலயோ ராஜேந்திரன் காலத்திலயோ எல்லாம் கிடையாது. அப்புறம் தான் ராஜாவுக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னு ஒரு கும்பல் கிளம்பி வருது. ஜால்ரா போடுற கும்பல் இருந்தாலே என்ன ஆகும், உண்மையா வேலை செய்யறவன்லாம் விளக்கப்படுவான்னு அர்த்தம். அப்ப உண்மையா வேலை செய்யறவன்லாம் விளக்கப்படும் போது என்ன ஆகும், கம்பெனி திவால்னு அர்த்தம். அப்போ இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துல என்ன பண்றான், மக்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்குவோம். என்ன பண்றது, கோயில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, சேக்கிலார் இங்க வாங்க, நீங்க கம்பராமாயணம் எழுதுங்க, கம்பர் நீங்க வாங்க, நீங்க பெரிய புராணம் எழுதுங்க அப்படின்னு இவர் தான் ஸ்பான்சர்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. பக்தி புராணங்கள்லாம் எழுதணும்னா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம்னா மன்னர் இதெல்லாம் கொண்டாந்து நம்ம கொடுத்துருக்காருன்னு சேருவான்னு. அப்படியா சேரும்? அப்போ அந்த மதம் சார்ந்த நம்பிக்கையோட அவன் உள்ள போயிடுவான். அப்படியே அப்போதுதான் இந்த வலங்கை பிரிவுகளுக்கு கதை எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வசிஷ்டர் வந்து யாகம் வளர்க்க போகும்போது உங்க சாதிகாரன் தான் பின்னாடி தேர்ல உட்காந்துருந்தான், அவர் பொருளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, இப்படிலாம் கதையெல்லாம் எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நாங்களும் அக்னி சட்டியிலேருந்து வந்தோன்னு இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எந்த சாதியுமே கிடையாது. இருந்திருந்தா இத்தனை கல்வெட்டு செப்பேடுகள் எல்லாம் நம்ம சொல்றோம், இந்த புக்ல வந்து அவ்வளோ போட்டிருக்கோம். இதுல ஒரு இடத்துல கூட எந்த சாதி பேரும் கிடையாது. கேரளால கூட நாயர் கிடையாது. அப்போ வேலன் குமரன் ஒருத்தர் ராஜாதித்தன் படையில சண்டை போட்டவர், அவர் வந்து ஒரு கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்கிறார். என்னன்னு, எங்க ராஜாவோடவே சேர்ந்து நானும் ஜாவாம இன்னைக்கு உயிரோட பூமிக்கு வாரமா உயிரோட இருக்கனே அப்படின்னு வேதனையில எழுதி வச்சிருக்காரு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க சென்னையில இருக்க திருவொற்றியூர் கோயில்ல தான் இருக்கு. திருவொற்றியூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த சிவன் கோயில்ல தான் அந்த கல்வெட்டு இருக்கு. தெளிவா போடுறேன், வேலன் குமரன் ஆகிய நான் இந்த இதை சொல்றேன் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆல் டுகெதர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் எம்பரர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. அதாவது இந்த பக்கத்துல மிஸ் இன்டர்பிரட்டட், இந்த பக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு பக்கம் அது ஒரு கும்பல் தனியா அது கத்திட்டு ஓடும், இடியாப்போம் அப்படின்னு கத்துற மாதிரி அது கத்திட்டு ஓடிட்டு இருக்கும். அதுங்களை நம்ம கண்டுக்க வேண்டியது இல்லை. சீரியஸ் திங்கர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பக்கம் மிஸ் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்ம இந்த பக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? ஏன்னா முதல்ல பெரியாரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் அதெல்லாம் எல்லாம் குப்பை தூக்கி போடும் அப்படின்ட்டு. அப்புறமா சிலர் வந்து இல்லைங்க மற்ற எல்லாம் அப்படிதாங்க, திருக்குறள் வேறங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியா சரி கொண்டா பார்ப்போம், ஓ இப்படி இருக்க அர்த்தம், சரி அப்போ இது ஒரு மாநாடு போடு அப்படின்னு. அதை போலத்தான் ராஜராஜனும் சோழர்களும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மன்னர்கள். அதனால தான் அவங்க சொந்தம் கொண்டாடுறான். நல்லா யோசிக்கணும், பல்லவர்களில் சொந்தம் கொண்டாட மாட்டான், பாண்டியர்களில் சொந்தம் கொண்டாட மாட்டான், சோழர்களை மட்டும்தான் சொந்தம் கொண்டாடுவான். நான் தெளிவாக திருவாலங்காடு செப்பேடு தெளிவாக சொல்லுதுன்னு 596 பவுன் கேரளாந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேன்சல் பண்ணுறான், பிரம்மதேயத்தை கேன்சல் பண்ணுறான். சில பேர் வருவாங்க, இல்லை உங்களுக்கு கரந்தை செப்பேடுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதுமா. எல்லா செப்பேட்லையும் இந்த திருட்டு வேலை பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து பாலியோகிராஃபின்ற மெத்தடில் தான் கண்டுபிடிச்சேன்னு அவர் போட்டிருக்காரு. பாலியோகிராஃபினா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மள்ட்ட சிக்கிறாங்கல்ல, பெரியார் இதை சொன்னாருன்னு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒன்று காட்டுவாங்க, அதை பார்த்தா இப்போ உள்ள ஃபாண்டா இருக்கும். பெரியார் காலத்தில் அந்த ஃபாண்டே இருந்திருக்காது. அது மாதிரி அவங்க அந்த செப்பரேட்ல மாட்டினது ஃபாண்ட்ல தான் மாட்டுறாங்க. அன்னைக்கு எழுதிக்கிட்டு இருந்த சமஸ்கிருதம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. 1020 1170 எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சமஸ்கிருத ஃபாண்ட்ல அதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, வெங்கையா சொல்றேன். ஸோ இது இந்த ஒரு கல்வெட்டு செப்பரேட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இந்த ஃப்ராடு வேலையை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோழர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்கன்னு தெரியும் போது தங்களுடைய ப்ரெசன்ஸை நம்ம பதிவு பண்ணணும்னு அப்பவே 800 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டுத்தனமாக கிருத்துருவமாக யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் சோழர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ எஃபிஷியண்டான ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும்னா பல மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு பாப்பான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா விளங்காம இருப்பாங்க. இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்போ இதில் இவ்வளோ பெரிய பக்காவாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னா அவன் இண்டிபெண்டா திங்கரா இருந்தா தான் பண்ணியிருக்க முடியும், இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. ஓகே தோழர், 432 ஆண்டு வரலாறு இதில் நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக ராஜராஜ சோழன் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகரா இருக்காரு. அவர் மீது வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கு. நம்ம ஓப்பன் ஃபார் டிபேட்டாவே இருக்கலாம். இதில் மாற்றுக்கிறது யாராவது வச்சிருந்தா கூட நம்ம பேசலாம்.
ரொம்ப நன்றி தோழர். இந்த தினம் நேரம் ஒதுக்கி இங்க கலந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது நிச்சயமாக போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.